கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ ஹரிஷ்க்கு என்ன ஆச்சுங்க? தொடர்ந்து பிஜேபி அட்டாக் பண்றீங்க. தெரியல, அவர் பண்ணிருக்காரு. அது அவர் விருப்பம், அதனால பண்ணிருக்காரு. இல்ல ப்ரோ, போடுறது ஓகே. அதுக்கு முன்னாடி அது உண்மையா பொய்யா என்னங்கிறது கொஞ்சம் பார்க்கணும். நான் எகெயின்ஸ்டா வந்துருச்சுன்னா எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ண கூடாதுங்க. நாளைக்கு நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆகும். தெரியுதுக்கு எப்போ தெரியும் தெரியல உங்களுக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஈகோ சண்டை இதுதான், என்ன பண்ண முடியும்? அதுதான் ப்ரோ. நீ சொல்லிட்டியா, நான் விட மாட்டேன். இந்த ஃபேன் பாய் சண்டை மாதிரி தான், ரஜினியா விஜயா அந்த மாதிரி அதுதான் சண்டை. இவங்க அரசியல் இப்படி டீல் பண்ணிருக்காங்க. இது இவங்களுக்கு எவ்வளவு பெரிய நெகட்டிவா போய் முடியும்னு தெரியல உங்களுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாத்துக்கும் கவுண்டர் கொடுக்குறது ரெடி. அவ்வளோதான், இது பேசினாலும் கவுண்டர் கொடுக்குறது ரெடியாக இருக்கும், பேசுவோம். ஓகே ப்ரோ. எப்போ ப்ரோ மேட்ச் பார்த்தீங்களா? இல்ல ப்ரோ, நான் படத்துக்கு போயிட்டேன். ஓகே ப்ரோ. என்ன கேவலமா விளாண்டுருக்கேன் போலயே. ரொம்ப ரொம்ப கேவலம். அதுவும் ஓன் பிச்சில் டென்ல இப்படி விளாண்டுருக்கானே. ஹலோ கார்த்திக் ப்ரோ, கேக்குதா? ஹாய் ப்ரோ. ப்ரோ அண்ணாமலை கோயம்புத்தூர் எவ்வளவு ஓட்டு வாங்க ப்ரோ? அண்ணாமலை கன்ஃபார்ம் ஜெயிப்பாரு. எவ்வளோ ஓட்டு வாங்கன்றது ஓட்டு ரிசல்ட் தான் தெரியும். கன்ஃபார்ம் ஜெயிப்பாரு. திருப்பி சொல்லுங்க ப்ரோ, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ரெக்கார்டா? திருப்பி ரெக்கார்ட் ப்ரோ பண்ணிக்கோங்க. காலையில யூடியூப்ல ஒரு சொல்லட்டுமா? ஓகே, ஆக்ஷன். பேசலாமா? சொல்லுங்க அண்ணாமலை ப்ரோ, ஜெயிப்பார். சொல்லுங்க ப்ரோ. அண்ணாமலை ஜெயிப்பாரு. எவ்வளவு வாக்கு வித்தியாசம் ப்ரோ ஜெயிப்பாரு? அதெல்லாம் வந்து யாருக்குன்னு தெரியும், அதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுல்ல. இல்ல ப்ரோ, ஜெயிப்பாரு சொன்னீங்களா, சொல்லுங்க ப்ரோ. அது எப்படிங்க தெரியும்? எவ்வளவு வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஓட்டு போறவங்க அண்ணாமலை மூணாவது பிளேஸ் நான் சொல்லுவேன் ப்ரோ. ஓகே, சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க, உங்க விருப்பம். நீங்க சாலிடா சொல்ல முடியுமா இப்போ எவ்வளவு நான் வாக்கு சொல்லிட்டேனே, ஜெயிப்பாரு? அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். என்ன இருக்கு ப்ரோ? காதி ப்ரோ ஒரே நிமிஷம். தேர்ட் பிளேஸ் தான் ப்ரோ, நான் சாலிடா சொல்லுங்க. நீங்க எப்படி என்ன ஓகே சொல்லுங்க? ஓகே, இல்லைங்க, ஓகே. அது இங்க பாருங்க, உங்களோட விருப்பம் அது. ஓகே, நான் சொல்றேன் அவர் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டேன். பேட்ரிக் சரி ஃபர்ஸ்ட் செகண்ட் எவ்வளவு வருவான்னு சொல்லுங்க. அண்ணாமலை அவங்களுக்கு தெரியாது. இல்ல அவளுக்கு தெரியாது, அவளுக்கு தெரியும். இல்ல அவளுக்கு தெரியாது, விட்டுருங்க, கேள்வி கேட்காதீங்க. ஓகே ப்ரோ கதாவாய்க்கு ப்ரோ, அவங்களுக்கு தெரியாது, அவங்க அந்த கேள்வியை கேட்காதீங்க ரொம்ப. ப்ரோ எப்படி டெய்லி உங்ககிட்ட சிக்கிறாங்க ஒருத்தங்க? இல்ல அது வேண்டாம் விடுங்க. ஓகே, நான் சொல்றேன் அண்ணாமலை ஜெயிப்பாரு, நீங்க சொல்றது தொகுப்பீங்க. ஓகே, ஜூன் 4 பாத்துருவோம், அவ்வளவுதான். இன்னொரு 60 நாள் தானே. பாத்துருங்க ப்ரோ. அதான் சொல்லுங்க ப்ரோ, எவ்வளவு சாலிடா ஜெயிப்பாரு? ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டேனேங்க. எவ்வளவு வாக்கு ஜெயிப்பாரு ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இதுல என்ன இருக்குங்க? 50,000 இருக்கலாம், 20,000 இருக்கலாம், 1,00,000 இருக்கலாம். அதெல்லாம் வந்து அந்த டைம்ல ரிசல்ட்டை பொறுத்தா இருக்கு. நீங்க ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஏதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? அது வந்து லட்சக்கணக்கில் பேர் வந்து ஓட்டு போடுறாங்க. கோயம்புத்தூர்ல மட்டும் 20,000 பேர் இருக்கும் ஓட்டு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? சொல்லுன்னா என்ன பாக்ஸ் ஆஃபீஸ்? அது லியோவா? அது வாரிசா? எவ்வளவு சொல்லு எப்படி சொல்ல முடியும்? அது சொல்ல முடியாது. டெய்லி அது ஐயப்பன் சொல்ல போஸ்ட் முடியாதுங்க. போடுறப்ப இந்த பேட்ச் அது சொல்லவே முடியாது. மாதிரி இருக்கு. அது சொல்ல முடியாதுல்ல. இது என்ன வந்து 20 ஒரு மேட்சா இல்ல ஒரு படமா? பாக்ஸ் ஆபீஸ் சொல்லு. பண்ண முடியாது. ஓகே ப்ரோ, உங்க நம்பிக்கை. அந்த புரிதல் உங்களுக்கு இல்ல, அந்த புரிதல் உங்களுக்கு இல்ல. இல்ல ப்ரோ, உங்க நம்பிக்கை, அவ்வளவுதான். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இல்ல உங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு தெரியாத விஷயம் நீங்க பேசுறீங்க. சார் எங்க இருந்து பேசுறீங்க? குழந்தைங்க பேசுற மாதிரி தான் நான் நினைச்சுக்கிறேன், அவ்வளவுதான். நீங்களும் ஒரு குழந்தைங்க தான் உட்காந்து ஈழத்தமிழருக்கு வந்து குடியுரிமை இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அப்பவே வந்து உங்க அரசியல் அறிவிச்சுட்டு உட்காந்து கண்டுபிடிச்சீங்க. ஓகே ஓகே, என்ன கண்டுபிடிச்சீங்க? ஈழத்தமிழருக்கு குடியுரிமை இருக்கு, அப்படிதானே? அப்படி நான் சொன்னேன்னா
ஆமா, நீங்க அப்படிதான் சொன்னீங்க. கிரிமினல் கேஸ் இல்லாதவனுக்கு தவிர மத்த எல்லாம் குடியே இருந்து நீங்க சொன்ன ஆளுதானே. அதான் எங்க குழந்தைகிட்ட எல்லாம் பேச முடியாதுங்க, என்ன பண்ண முடியும்? எப்பா குழந்தைகிட்ட எல்லாம் பேச முடியாது. நீங்க எல்லாம் அறிவு ஜீவி. அறிவு ஜீவினாலதான் இந்த வந்து அண்ணாமலைக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல அறிவுஜீவியா இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், குழந்தை தாமா பேசுறவங்கிட்ட என்ன பேச முடியும்? அது பேச முடியாது. சரி சரி ப்ரோ, சரி ப்ரோ. ரிசல்ட் வரும்போது அண்ணாமலை 3 இடத்துல இருப்பான். அன்னைக்கு வந்து திருப்பி ஆண்டா கொடுங்க உட்காந்து. ஓகே ஓகே, அன்னைக்கு வந்துருங்க, மறக்காம வந்துருங்க. நான் கண்டிப்பா வருவேன். நீங்க வந்து அண்டை கொடுக்கதான் செய்யணும். மறக்காம வந்துருங்க. அன்னைக்கு எப்ப அண்டை கொடுக்கீங்க? அந்த ஐயப்பனும் சங்கிய வந்து எப்படி அண்டை கொடுக்கன்னு பாக்கணும். வாங்க வாங்க கொடுப்போம், வாங்க எப்படி கொடுப்போம் பாருங்க. வாங்க வாங்க அண்டை கொடுங்க வந்து. கார்த்திக் ப்ரோ, உன்னை கேட்டுக்கிறேன் ப்ரோ அவர்கிட்ட. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஜி? பேட்ரிக். அவர் குழந்தைங்க விடுங்க, ஏங்க சும்மா அவரை பத்தி குழந்தைங்களா சரி, நான் திருநெல்வேலில இருந்தா பேசுறேன். திருநெல்வேலியாமா? திருநெல்வேலினா ஈஸி எங்களுக்கு. திருநெல்வேலி யார்ஜிப்பா? யார்ஜிப்பா திருநெல்வேலியில? திருநெல்வேலி நிமிஷம். திருநெல்வேலி ரிசல்ட் எல்லாம் எடுத்து டீட்டெயிலா அனலைஸ் பண்ணுமா? இல்ல அது ஓகே. இல்ல குழந்தை, திருநெல்வேலி யார்ஜிப்பா? குழந்தை எல்லாம் கிடையாது. நீ பேசு, மெச்சூர் பண்ணாமல பேசு. அதான் அவ்வளவுதான், அதுதான் சொல்றேன். இந்த அறிவுதான் அவ்வளவுதான் இருக்கு, நமக்கு என்ன இருக்கு ப்ரோ? டைம் வேஸ்ட் பண்ணாங்க ப்ரோ, கார்த்திக் ப்ரோ. அவ்வளவுதாங்க, அவங்களுக்கு விட்டுருங்க. தைரியமா அவ்வளவு தைரியமான்ற ப்ரொஃபைல் பப்ளிக்ல வச்சுக்க வேண்டியதுதானே ப்ரோ? அவன் ஏன் ப்ரோ ப்ரொடெக்ட்ல வச்சிருக்கான்? ப்ரோ ராபின்சன் ப்ரோ சிரிக்கிறாங்க ப்ரோ. நாங்க மேல ஏத்துங்க ப்ரோ. கச்சத்தீவு பாத்தீங்களா அந்த இஷ்யூஸ்? உங்களோட கருத்து என்ன ப்ரோ? ஏன்னா இன்னைக்கு சவுக்கு சங்கர் வந்து அது ஒரு இதுவாவே இல்ல, இதையும் கொண்டு வந்தாங்க, ஒரு தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பார்வையில சொல்றாரு. தேவை இருக்கு தேவையில்லைன்னு அவர் யாருங்க சொல்றது? அவருக்கு என்ன இருக்கு? அவருக்கு ரோலே கிடையாது. அதிமுக இதை பத்தி பேச ரோலே இல்லைன்னு பேசிட்டு இருக்காரு அவரு. அவருக்கு என்ன தெரியும் அதை பத்தி? பிஜேபி வந்து பால் போட்டே இருக்காங்க, கேப் போடாம. அதாவது ஃபுட்பால் மேட்ச் பார்த்துருப்பீங்களா? ஃபுட்பால் மேட்ச் எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க வந்து இந்த இடத்துல கோல் அடிக்கணும் அப்படின்னா பால் இந்த பக்கம் எடுத்துட்டு வரணும். பிஜேபி அதை விடுறதே இல்லை. பாலை ஃபுல்லா உங்க காரணம்ல வச்சிருக்காங்க. உங்களுக்கே கோல் அடிக்கிறதுக்கு காரணம் வச்சிருக்கீங்க. நீங்க தடுக்கிறீங்க, ஓகே தடுக்கிறீங்க, கோல் அடிக்கவும் போறீங்க, எல்லாம் ஓகே. ஆனா பாலே அந்த பக்கம் போறதே இல்லையே. அதை பண்ணிட்டே இருக்காங்க, திரும்ப திரும்ப உங்களை பதில் சொல்ல வச்சுட்டே இருக்காங்க. நீங்க போன எலெக்ஷன்ல 2019 எடுத்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி டிமானிட்டைஸ் பண்ணது, பெட்ரோலு, நீட்டு, இவ்வளவு அஜெண்டா வச்சிருந்தீங்க, இவ்வளவு பேசுனீங்க, எல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த எலெக்ஷன்ல என்ன பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுவுமே கிடையாது. எதுவுமே பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லாம திரும்ப திரும்ப அதை பேசுறீங்க. ஆனா அந்த நீங்க பேசுற பாயிண்டையுமே முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நீங்க மேனிஃபெஸ்டோ கொடுக்குறீங்க, கட்சித்தீவுன்னு அவங்க தூக்கிட்டு வந்தாங்க. அவங்க எதிர்கட்சி மாதிரி தாங்க செயல்படுறாங்க தமிழ்நாட்டுல. நீ பெட்ரோலுக்கு 75 ரூபா பிரைஸ் அப்படின்னா எப்படி கொடுப்ப சொல்லு? அவங்க சண்டைக்கு வராங்க. எப்படி கொடுப்ப சொல்லு வராங்க. கச்சத்தீவு யார் கொடுத்தது அப்படின்னு சண்டைக்கு வராங்க. இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்க தாங்க எதிர்கட்சி மாதிரி முழுக்க வச்சு செய்யறாங்க. அது கூட பரவாயில்ல, கேப்பே கொடுக்காம முடிக்கிறாங்க. கடைசியா என்ன பண்றீங்க? 29 பைசா அதுக்கும் சொல்லிட்டாங்க பதில். ஆனா அதை தாண்டி அது ஒண்ணு பிடிச்சிட்டு இந்த எலெக்ஷன் நடத்திட்டு இருக்கீங்க அவங்க கிட்ட. ப்ரோ அது கூட பரவாயில்ல ப்ரோ. நீங்க அந்த இஷ்யூ மறைக்க திடீர்னு அருணாச்சல பிரதேஷ் நியூஸ் எடுத்துட்டு வராங்கல்ல, திடீர்னு அப்படியே நியூஸ் சன் டிவில போட ஆரம்பிச்சா அதையும் தார வார்த்தை கொடுத்தது யாருன்னு எடுத்து பார்த்தா அதுவும் அவமானப்பட வேண்டியது அவங்கதான். சன் நியூஸ்ல போட்டா அப்படியே உடனே அப்படியே டப்பு மொத்த சேனல்ல அப்படியே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது டம்மே ஆயிடுச்சு நியூஸ். அருணாச்சல் பிரதேஷ்ல 40-45 வருஷம் ஆண்ட கட்சி காங்கிரஸ், ஓகேவா? இன்னைக்கு கேண்டிடேட் போறவங்க இல்ல. 10 தொகுதி அண்ணா போஸ்ட், 5 10 தெரியல கரெக்டா. அண்ணா போஸ்ட் கேண்டிடேட் போடல இவங்க. ஏன்னா இவங்கிட்ட கேண்டிடேட் இல்லை. இவங்க ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சிருக்காங்க அருணாச்சல் பிரதேசில், காங்கிரஸ். இந்த நிலைமையில் இருக்காங்க இவங்க வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க.
என்ன சொன்னார் நேத்து மம்தா என்ன சொன்னாங்க, இன்னைக்கு பினராயி என்ன சொன்னாரு? கூட்டணி கட்சிக்காரங்களே உங்களுக்கு கழுவிட்டு இருக்காங்க, அந்த நிலைமையில இருக்கீங்க நீங்க. எடுத்துட்டு வாங்க, ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு வாங்க, சண்டை போடுங்க. அது இருக்கணும் இல்ல. இந்த எலெக்ஷன் அதை பண்ணவே மாட்டேறீங்க. அது கூட பரவாயில்லைங்க ப்ரோ. இன்னைக்கு புதிய தலைமை டிபேட்ல பாக்குறேன், அதுல ஒரு சில பத்திரிகையாளர் அவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. பிஜேபி வந்து 180 சீட்டு 210 சீட்டு தான் வாங்கும் அப்படின்ட்டு இந்த தராசு ஷாமு அப்படிலாம் சொல்ல சொல்ல சிரிப்பு தான் வருது. அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. கார்த்திக் ப்ரோ, ஜெயசூரி அவர் கருத்து கணிப்பு அது ஒரு பாத்தீங்களா? நெரேட்டிவும் கிடையாது, அது ஒரு நெரேட்டிவ் கிடையாது. நேற்று ராகுல் காந்தி சொன்னது இவிஎம் மிஷின் மட்டும் இல்லைன்னா அவங்க 150 ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னது. 150 ஜெயிச்சா கூட ஆட்சி அமைப்பாங்க அவங்க. நீங்க பண்ணுவீங்களா? அது நேத்து சொன்ன சிங்கிள் லார்ஜஸ்ட் 180 பார்ட்டி அவங்க 150 ஜெயிச்சா கூட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா யார் இருப்பாங்க? பிஜேபி தான் இருப்பாங்க. காங்கிரஸ் இருக்க போதா? கிடையாது. அந்த அடிப்படை கூட தெரியல ப்ரோ. அது தெரியாதுங்க இவங்களுக்கு. இவங்களுக்கு என்னங்க தெரியும்? இவங்களுக்கு என்ன தெரியுமா? மிச்சம் 90 எம்பி வேணும் அப்படின்னா மம்தா போய் பிஜேபி சேர்ந்துருவாங்க. சந்திரபாபு நாயுடோ இல்ல ஜெகன்மோகனா வந்து பிஜேபி சேர்ந்துருவாங்க. சந்திரபாபு நாயுடு ஆல்ரெடி ஒடிசால இருக்க நவீன் பட்நாயக் வந்து பிஜேபி சேர்ந்துருவாங்க. அதான் அப்படியே கூட அவங்க ஆட்சி தான். அது தெரியாதுங்க இவங்களுக்கு. என்னங்க தெரியும்? இவங்களுக்கு தெரியாம ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. பட் அது நடக்காது சொல்றேன். ஏங்க அவங்க ஆரம்பிக்கிறதே பாத்தீங்கன்னா 70 எம்பி ஜெயிச்சிருவாங்க மினிமம் யூபியில. குஜராத்ல 26 அவங்க தான். அதுல மாற்றமே கிடையாது. அவங்க ஆரம்பிக்கிறது 100ல தான். ஸ்டார்டிங்கே 100 தான். அதுக்கு மேல ராஜஸ்தான் இருக்கு, மத்திய பிரதேசம் இருக்கு. அங்க ஒரு 25 வச்சுக்கோ 150. அவங்க ஆரம்பிக்கிறது 150ல தான் ஆரம்பிக்க போறாங்க. அவங்க கவுண்டே வந்து இப்ப எழுதி வச்சுக்கலாம், 150ல இருந்து யார் வர போறா அப்படின்றதுதான். இது வந்து இவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்காங்க. இஷ்டம். இன்னைக்கு அந்த கெஜ்ரிவால் மேட்டர் நியூஸ் பாத்தீங்களா? என்னது கெஜ்ரிவால் டெல்லியில அவரு கன்ஃபியூஸ் இது பண்ணிட்டாரு தெரியுங்களா? அந்த அத்திஷா ஒருத்தர் இருப்பாங்களா கூட, அவங்களும் இன்னொருத்தவங்களும் தான் வந்து இது டீலிங் பார்த்தாங்க, நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைய போட்டு குடுத்துட்டான் கெஜ்ரிவால். இப்போ அந்த பொம்பளை வந்து நான் நாளைக்கு பிரஸ் மீட் வைக்கிறேன். அந்த கேஸுக்கே வந்து பெரிய ஸ்ட்ராங்கா வந்து அப்போஸ் பண்ணது காங்கிரஸ் தான். அவங்க காங்கிரஸே வந்து ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க கத்துட்டு இருக்காங்களே தவிர, அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க கெஜ்ரிவாலை வந்து இப்படி ஊழல் பண்ணிட்டாரு, 100 கோடி ரூபாய் காசு வாங்கிட்டாரு, கோவா எலெக்ஷன்ல செலவு பண்ணிட்டாரு. வீடியோ இருக்கு. நீங்க வந்து கெஜ்ரிவால் வந்து போட்டு குடுத்துட்டாரு அந்த பொம்பளை லேடியை இழுத்து விட்டாரு அத்திஷினா. ட்வீட் வேற போட்டிருக்காரு, நாளைக்கு ஏதோ எக்ஸ்போஸ் பண்ண போறான்னு. அது இது எதுக்காக பண்ணாங்கன்னா, ஐ திங்க் அவங்க ஒய்ஃப வந்து இந்த பொம்பளை சிஎம் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப முன்னிறுத்துறாரு கெஜ்ரிவால். அதனால இந்த பொம்பளைய அந்த கேஸ் உள்ள கொண்டு வந்துட்டாரு. கேஸ் போட்டது காங்கிரஸ். ஆனா வந்து மேடையில சோனியா காந்தி கூட கேஸ் போட்டது காங்கிரஸ் எல்லாம் கிடையாது, கம்ப்ளைண்ட் கொடுத்தது காங்கிரஸ். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது இனிஷியேட் பண்ணது சொல்லு. இந்த கச்சத்தீவு மேட்டருக்கு எப்படி முட்டு கொடுக்குன்னு தெரியாம அது எப்படிங்க ஆர்டிஐ 4 நாள்ல ரிப்ளை வரும் அண்ணாமலைக்கு, அப்படியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அரசியல். அவங்க ஆர்டிஐ இல்லாம ரிப்ளை கொடுத்துருக்கலாம், ஆனா ஆர்டிஐ போட்டு ரிப்ளை கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்றது அரசியல் தான். அந்த செல்வ பெருந்தகை அவர் இருப்பார்ல, அவர் எப்படிங்க கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க வெளில சொல்லுவீங்க அப்படின்னாலாம் கேட்டுருவேன். ஏயா அதுக்கு டீக்ளாசிஃபை ஆனது உனக்கு தெரியாதா? அந்த லெவல்ல இருக்கானுங்க. என்ன பண்றது, இவங்க அலைன்ஸ்ல இருக்கவங்களே மம்தா பேசுறது, பினராயி பேசுறதுலாம் பார்த்தா காமெடியா தான் இருக்கு. என்ன ஒரு பிஜேபி எதிர்த்து நிக்கல, இங்க வந்து நிக்கிறாரு அப்படின்னு அவரும் பேசுறாரு. இதுக்கெல்லாம் எதுக்குமே பதில் இருக்காது அவங்க கிட்ட. சரி ஓகே, தோக்க போற கட்சி தானே. பிஎம் கேண்டிடேட் போடல, அலைன்ஸ்ல இருக்க எல்லாரும் கழுவி ஊத்திட்டாங்க.
கர்நாடகால லாஸ்ட் டைம் அந்த அளவுக்கு இந்த வாட்டி வருமா? ஏன்னா இப்போ ஆளுங்கட்சி வேற இல்ல. இல்ல அதான் ரூலிங் பார்ட்டியா இருக்கு, அதனால அதான் கொஞ்சம் குறையலாம். அதிகபட்சம் பெருசாலாம் குறையாதுங்க. அதுக்கப்புறம் வந்து குமாரசாமியை வந்து உங்க அலைன் சேர்த்துட்டாங்கல்ல. போன எலெக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா குமாரசாமி ஓட்டு தான் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். பிஜேபி ஓட்டு அப்படியே இருந்துச்சு. 37% வாங்கிட்டாங்க, 37% அப்படியே வாங்கிட்டாங்க லாஸ்ட் அசம்பிளியில. குமாரசாமி ஓட்டு தான் காங்கிரஸுக்கு போச்சு. ஸோ அவர் வந்து 8-9% வாங்கியிருந்தாரு. அவர் கூட்டணி சேர்த்துட்டாங்க. பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. இப்போ நடக்க போகிறது மோடிக்கான எலெக்ஷன். மோடி பிஎம்மா வரணுமா, இல்லை மோடி மட்டும் தான் வரணுமா? அதான் அடுத்த ஆப்போசிட் கேள்வியே கிடையாது அங்கே. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி கர்நாடகாவில் 2 சீட்டு தான் ஜெயிப்பன்னு சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ். மோஸ்ட்லி 2 ஜெயிச்சா அதிகம் அப்படின்ற மாதிரி தான். எல்லா இடத்துலையுமே அதாங்க நிலைமை. எல்லா இடத்துலையுமே அதான் நிலைமை. மம்தாவே வந்து காங்கிரஸ் ஓட்டு போடாதீங்க, கம்யூனிஸ்டுக்கு போடாதீங்க, நீங்க போடுற ஓட்டெல்லாம் வந்து பிஜேபி போயிடும், எல்லாருமே திருவண்ணாமலைக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் கதறாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பிஜேபிக்கு அதிகமாக ஓட்டு வரப்போகுது, பிஜேபி தான் அதிக சீட்டு வரப்போகுது. 42 எம்பியில் வந்து அவங்க 30க்கு மேலே ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. 15 வருஷம் வெஸ்ட் பெங்கால் ஆண்ட மம்தாக்கே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சுதான் அவங்க பேசுறாங்க. ஐஎன்டி அலைன்ஸ்ல இருந்தாலும் பேசுறாங்க. கேரளா வந்து டிஃப்ரெண்ட்டு. கேரளா வந்து சண்டையே வந்து காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டு தான். அவங்க சொல்றாங்க, எப்போ பார்த்தாலும் இன்னைய இங்கே வந்து நின்றுக்குவீங்க, நீங்கள் அந்த மீட்டரில் அவர் பேசுறாரு. இங்கே வந்து ஜெயிச்சுட்டு போயிடுவீங்க, ஏன் பிஜேபி கூட தான் அவங்க சண்டை, பிஜேபியோட சண்டை போடு, எப்போ பார்த்தாலும் போன டைம் வந்த வயநாட்டில் நின்று ஜெயிச்ச விட்டு போனோம், திரும்ப திரும்ப வருவியா நீ? அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கான அப்போசிட் கொடுப்பாங்க இந்த டைம். சும்மா அலைன்ஸ்ல இருக்குன்றதுக்காக அவங்ககிட்ட ஒரே ஒரு ஸ்டேட் தான் இருக்கு இந்தியாவிலேயே, அதையும் பிடுங்க பார்ப்பீங்களா? அடுத்த எலெக்ஷன்ல வந்து அசம்பிளியில அவர் ஃபேஸ் பண்ண வேணாமா? யார் ஃபேஸ் பண்றது அவர்? ஆக நிலைமை இப்படியாக போயிட்டு இருக்கும்போது ப்ரோ இன்னொரு டவுட், ஜேஎஸ்கி கோபி இருக்காருல்ல, அவர் இப்போ ஃபுல்லா இப்போ இவரு பிஜேபி ஏடிஎம்கே பிரிஞ்சதுனால தான் இந்த நிலைப்பாடு எடுத்தாரா இல்ல எப்படி ப்ரோ? இல்ல அவர் வந்து முன்னாடி எடுத்தாரா பின்னாடி எடுத்தான்னு தெரியல எனக்கு. அவர் ஆன்மீகம்னு சொல்லிட்டாரு, போயிட்டாரு. பட் ஆனா பின்னாடி தான் எடுத்தாரு, இது பிரிஞ்ச பிறகு தான் எடுத்தாரு அந்த நிலைப்பாடை. அதுக்காக கேட்டேன், வேற எதுவும் இல்லை. ஏன்னா அவர் சொல்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா போடுவார் நிறைய இதெல்லாம். பட் ஆமாமா, அது அவர்கிட்டே சொன்னேன். ஆனா என்னண்ணே ரொம்ப வீக்கா இருக்கும்போது பிஜேபி சப்போர்ட் பண்றீங்க, இப்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இப்போ போய் போறீங்களாண்ணே அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. இல்ல முருகர் சொல்லிட்டாரு நான் போறேன் அப்படின்ட்டாரு. இல்ல இப்ப ஃபாலோவர்ஸே இப்ப அவருக்கு குறைஞ்சிச்சு, ஏறதும் இல்ல எதுவும் இல்லைல்ல. அதுல அதான் நிறைய இதுவே இல்லை, சும்மா ஜஸ்ட் அவர் போஸ்ட் போடுறாரு அந்த மாதிரிதான் இருக்கு தவிர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அவர்கிட்ட இல்ல. அதுதான் ஒரு வருத்தமா இருக்கு எல்லாருக்குமே. நல்லா இன்ட்ரெஸ்டா போடுவாரு. முன்னாடி நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. நல்லா பண்ணிட்டு இருந்தாருன்னா ஒண்ணுமே இல்லாதப்ப வந்து பேசிட்டு இருந்தாரு. ஆமா, இப்ப சண்டை செய்யறதுக்கு ரெடியா இருக்கும் போது போயிட்டாரு. அது வருத்தம் தான். ஹலோ ப்ரோ. ஹாய், சொல்லுங்க ப்ரோ. ஷோ டைம். இது ஃப்ரெண்டு ஒருத்தர் விவிஆர்கே டிவி அப்படின்னு ஒருத்தவர். ரஜினி ஃபேன் அவர் முன்னாடி, அதனால வந்து முன்னாடி உங்களை திட்டாராம். என்னோட ஃப்ரெண்டு தான். என்ன ஐடி வேணா ஷேர் பண்ணுங்க, ஏதாவது ட்வீட் போடுங்க, நான் பார்த்துட்டு அன்பிளாக் பண்றேன். தெரியல விவி போட்டோ இருக்கும். நீங்க வந்து அவருடைய ஐடியை வந்து என்னை டேக் பண்ணி போடுங்க, நான் பண்றேன். அவர் வந்து பிஜேபி தான். அவர் முன்னாடி ரஜினி ஃபேனா இருந்தப்போ உங்களை திட்டாரா, அதனால நீங்க பிளாக் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து அவர் உங்களுக்கு தான், அதனால. ஓகே நீங்க போடுங்க, நான் அன்பிளாக் பண்ணிடுறேன். நான் எல்லாத்தையுமே அன்பிளாக் பண்ணலாம்னு நினைச்சிட்டு தான் இருக்கேன். என்னைக்கோ ஒரு நாள் வந்து பிளாக் பண்ண ஒரு 1000 பேத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் அன்பிளாக் பண்ணிடுறாருங்க. புரியல, கமெண்ட்ல பண்ணுமா இந்த ஸ்பேஸ்
இல்ல எதுல போடணும்னு கேக்குறேன். கமெண்ட்லேயே போடுங்க, கமெண்ட்லேயே போடுங்க, ஷேர் பண்ணி. ஏதோ ஒன்று போடுங்க, அவரு ஐடியா போடுங்க. ஐயப்பா ஹர்திகா ரொம்ப அடிக்கிறாங்க ஐயப்பா. என்ன எம்ஐ ஃபேன்ஸ் அதுக்கு இப்படி நான் என்ன இருக்கீங்க? பண்ணுறது? அவன் காசுக்கு ஆசைப்பட்டு வந்ததுக்கு அனுபவிக்கணும் தான். ஜிடில இருந்தா ராஜா மாதிரி சரி அவன் இருந்திருக்கலாம். என்ன குலது குத்தமா பண்ணிட்டான்? ஜிடில இருந்தா ராஜா மாதிரி இருந்திருக்கலாம். யாரு வர சொன்னா? ஏன் ப்ரோ இப்படி வன்மத்தோட இருக்கீங்க? அவன் ஃபியூச்சர் கேப்டனை செலக்ட் பண்றாங்க ப்ரோ. அதுக்கு என்ன ப்ரோ, ஜிடியை விட்டு வர முடியுமா? அதுக்கு நான் என்ன பண்றது? அவன் காசுக்கு ஆசைப்பட்டு வந்தா இப்படிதான். ப்ரோ. ஆனா இருந்தாலும் உங்களை பார்த்தா எங்களுக்கு எம்ஐன்னு தான் தோணுது. தோணிக்கிட்டு போகுது ப்ரோ. நான் நீ மேட்சே பார்க்கல, எம்ஐ மேட்சே. நான் ஏன் எம்ஐ சப்போர்ட்? ப்ரோ இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரோஹித்துக்கு டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு போயிருப்பீங்க அதானே? ஆமா இல்ல சீரியஸா நான் வந்து படத்துக்கு தான் போயிட்டேன் ப்ரோ. இப்ப நீங்க எல்லாம் யாரு கூட சண்டை கட்டுறது? நான் கூட போய் சண்டை கட்டுங்க போங்க, யாரு வேணாலும். சரி ரவுடி ஜெயசூர்யா சப்போர்ட்டரா ட்வீட் மாறுங்க. போட்டுட்டே இருக்காரு, அது என்ன உங்களுக்கா இல்ல வேற யாராவது இருக்கா? அவர் ரிப்லாம் எனக்கு வர்றது இல்லை ப்ரோ, நான் பாக்குறதும் இல்லை. பிளாக் பண்ணிட்டீங்களா? இல்ல ப்ரோ, நான் பேக்லாம் பண்ணல, எனக்கு வராது. ஓகே ஓகே. ஷோ டைம் பண்ணிட்டேன், அவர் அன்லாக் பண்ணிட்டேன். VVRKT அன்லாக் பண்ணிட்டேன். ப்ரோ நேற்று ஜோதின் பேசினார் இல்லைங்க? ஆமா ப்ரோ அவர் ஏதாவது வந்தா மைக் கொடுங்க ப்ரோ, நல்லா இருக்கு பேசுறது. ஜோதி யாரு? கோபியா? கோபி இல்ல, கோபி ரெக்கமெண்ட் வந்து ஜோதின்னு ஒருத்தர் பேசினார். அந்த தமிழ் நல்லா பேசினாரு, அது கொங்கு தமிழ், அவரை சொல்லிட்டா. ஆமா ஆமா நல்லா பேசினாரு. 6,000 ரூபா அப்படின்னாரு. ஆமா ப்ரோ. அது அந்த ஊர்ல அப்படிதான் பேசுவாங்க, அது நல்லா இருக்கும். 1000 ரூபா அப்படின்னுவாங்க, நல்லா இருக்கும். அது ஒரு கொங்கு தமிழ். அது இந்த எலெக்ஷன் முடியறப்ப சொல்லுவாங்கல்ல, இந்த இனிமே வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆமா 16ஆம் தேதி சொல்லுவாங்க. நேரத்துல வந்து ஸ்பேஸ் நடிப்போம். அந்த நேரத்துல 17க்கு மேல பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. புரியல என்னது? கேட்கல, என்ன சொல்றீங்க? இப்ப ஏப்ரல் 19னா ஒரு 17ஆம் தேதிக்கு மேல வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு 2 நாள் வந்து ஃப்ரீயா விடுவாங்கல்ல, அந்த நேரத்துல நமக்கு பிரச்சனை இல்லைங்க. வேட்பாளர் தாங்க பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருக்கு. நமக்கு என்ன இருக்கு? கார்த்திக் ப்ரோ நீங்க பிரச்சாரமே பண்ணிட்டீங்கன்னு முடிவே பண்ணிட்டாங்க. நமக்கு என்ன இருக்கு? நம்ம பேசலாமே, என்ன வேணாலும் பேசலாம். வேட்பாளர் தான், எலெக்ஷன் நிக்கிறவங்க தான் பண்ணக்கூடாது. கொஞ்சம் விட்டா நானே மாறிடுவேன். அப்படியே மாட்டினாலும் ஹோஸ்ட் தானே போடுவாங்க. அப்படியே வந்தாலும் ஹோஸ்ட் தான் வந்து அது பிரச்சனை இல்ல. அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் சோசியல் மீடியா வரதுக்கு முன்னாடி போட்ட ரூல். ஓகேவா? அது அந்த ரூல்லாம் இப்ப செல்லுபடி ஆகாது. என்ன வேற வழி இல்லை. எலெக்ஷன் டைம்லயே வந்து இப்போ பேப்பர் ஆட் கொடுப்பாங்கல்ல, எல்லாருமே எலெக்ஷன் அன்னைக்கு பேப்பர் ஆட் கொடுப்பாங்க, அதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா இருக்கிற டைம்ல அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியாது. ப்ரோ சென்னை சவுத் எப்படி ப்ரோ இருக்கு? சென்னை சென்ட்ரல் எப்படி இருக்கு ப்ரோ? நைட்டு 10 மணி பிரச்சனை பண்ணக்கூடாது. அதுவும் இருக்கு. நான் கேம்பெயின் பண்ணக்கூடாது நைட்டு 10 மணிக்கு மேல அப்படின்றத முன்னாடியெல்லாம் விடிய பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் டிஎன் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு. அவர் தான் கொண்டு வந்தது எல்லாத்தையும். அதான் தென்னவன் படம் பார்த்துருவீங்க இங்க, அது அவரை வச்சுதான் இன்ஸ்பயரா வச்சு எடுத்த படம் தான். விஜய் நடிச்சிருப்பாரு, அவரை வச்சு இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த படம் தான் அது. அவர் எடுத்து வந்தது தான் அந்த ரூல்ஸ் எல்லாம். கேம்பெயின் பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்தாரு. ப்ரோ கார்த்திக் ப்ரோ, சென்ட்ரல் சென்னை கேம்பெயின்லாம் எப்படி இருக்கு? மக்கள்லாம் என்ன சொல்றாங்க ப்ரோ? நீங்க சென்ட்ரல் சென்னையில வந்து செல்லல. எனக்கு ஓட்டு இங்கே கிடையாது, எனக்கு சேலத்துல இருக்கு. சென்ட்ரல் சென்னையில வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, ஆப்போசிட்ல நிற்கிறது தேமுதிக கேண்டிடேட் வந்து நேத்தான் பிரச்சாரத்துக்கு வந்தாரு. அவர் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு. அந்த பேட்டியை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
அவங்க கேட்பாங்க சன் நியூஸ்ல, ஏன் இவ்வளவு நாள் பிரச்சாரத்துக்கு வரல? இல்லைங்க, நான் வந்து வேட்பாளர் மனு கொடுத்தேன்ல, அந்த மனு வந்து அந்த மனுல ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னாங்க. அதுக்கே ஒரு 4-5 நாள் ஆகி போச்சு. இன்னைக்கு வந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாரு அவரு. ஸோ அப்படியே ஒரு கேண்டிடேட் தான் தேமுதிக நிற்கிறாங்க. ஸோ அதனால ஈஸிலி அங்கே வந்து ஃபர்ஸ்ட் டிஎம்கே வந்தா கூட செகண்ட் பிஜேபி அப்படின்றது ஃபிக்சட். வினோஜ்ன்றது 2வது இடம், அதுல நோ டவுட். ஆனா அவருமே வந்து மாறனுக்கு, தயாநிதி மாறனுக்கு வந்து நிறைய இடத்துல போய் நெகட்டிவா, அவர் கேம்பெயின் பண்ற இடங்கள்லாம் நிறைய நெகட்டிவா வருது. ஆனா வினோஜ் போற இடத்துலலாம் கொஞ்சம் பாசிட்டிவா வருது. அப்படின்றதுனால ஒரு முயற்சி பண்றாரு. கண்டிப்பா பெரிய அளவுல இம்பாக்ட் இருக்கும். ப்ரோ வினோத் அவரை பார்த்தா கொஞ்சம் எங்க தெரியுறாரு, என்ன பண்றாரு ப்ரோ? ரோஹிணி தேட்டர் ஓனருங்க அவரு. என்ன பண்றாருன்னு தெரியாது அவங்களுக்கு. ரோஹிணி தேட்டர் ஓனர் அவரு. ஓ அவருங்களா? ஆமா ஆமா, ரேவந்தோட அண்ணன், நிக்லேஷோட அண்ணன். ஓ 3 பேரு அண்ணன் தம்பி. ஓ நான் அவங்க 2 பேர் நினைச்சேன் ப்ரோ. இப்பதான் இவருக்கு 3 பேரு. தெரியும். ஆமா, நாங்க டிவி கீழே ஒரு ஆள் வச்சிருக்கோம். ஓ ஓகே ஓகே. வினோஜ், அதுக்கப்புறம் நிக்லேஷ், அதுக்கப்புறம் ரேவந்த், 3 பேர். எதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அப்படிலாம் இல்லை, அவங்களுமே சப்போர்ட் தான். பட் அவரு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றாரு. தொகுதி ஆமா ஃபுல்லா ப்ரோ, அலையிறாரு. போஸ்ட்லாம் பார்த்தா தெரியுது ப்ரோ. ஆனா இன்னும் பணம் கொடுக்க ஆரம்பிக்கலையே, ஒன்றும் இங்க ஒன்றும் காணும். எவ்வளவு ஸ்டார்ட் வேணும்? பண்ணிருப்பாங்க. இல்ல நான் இது வரைக்கும் வாங்கினது இல்லை, சொல்றேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, இன்னும் காணும். பணம் வரலன்னா யார் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தீங்க? இல்லைங்க, டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரி, இந்த எலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சுங்க, இந்த எலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு பணத்துக்காக இருக்காங்க. பணத்துக்காக பெருசாலாம் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏன்னா மணி வேல்யூ ரொம்ப ஏறி போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா மணி வேல்யூ ரொம்ப ஏறி போச்சு. இல்ல ப்ரோ, ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? அதிகபட்சம் எவ்வளவு கொடுக்கலாம்? போன எலெக்ஷன் 500 ரூபா கொடுத்துருப்பாங்க. எம்பி எலெக்ஷனுக்கு வந்து 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. அப்படின் போது அதிகபட்சம் ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க. அந்த 500 ரூபான்றதுக்கு வேல்யூவே கிடையாது. ஒரு கோட்டர் அடிக்கலாம், அவ்வளவுதான், சைடிஷோட சேர்த்து. அது ஒரு மேட்டர் இல்ல. இப்ப எல்லாரும் யோசிக்க ஆரம்பிப்பாங்களே. இப்ப எலெக்ஷன்லாம் நீங்க 2000, 3000, 4000, 5000, 6000 கொடுத்து பழகிட்டீங்கல்ல. 500 அவனுக்கு ஒரு மேட்டரவே தெரியாது. 500 கொடுத்து ஓட்டு பண்ணா, ஏண்டா நீ விடு 500 நீ ஓட்டு வேற பண்ணும் உனக்கு அப்படின்ற கடுப்பு தான் அவனுக்கு. அதனால இப்போ அதுவும் சென்னை சரௌண்டிங்ல இருக்கவங்களுக்குலாம் அந்த 500 ஒரு மேட்டரே கிடையாது. அதெல்லாம் ஒரு நாள் செலவு, அரை நாள் செலவு. அதனால அந்த அந்த இடத்துல வந்து நீங்க 2000, 3000 கொடுக்கவும் முடியாது. அப்படி கொடுத்தாலும் பெருசாலும் உங்களுக்கு ஓட்டு விடுவாது. ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மேஜர் சிட்டிஸ்ல வந்து பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறதுன்றது பெருசா நடக்காது. போன எலெக்ஷன் நடக்கல, இந்த எலெக்ஷன் நடக்காது, அதுக்கு அடுத்த எலெக்ஷன் இன்னும் நடக்காது. அது நடக்கும். எப்படி நடக்கும்னா, ஒரு கட்டத்துக்கு மேல மக்களே வந்து நீ கொடு, நான் வாங்கிக்கிறேன், ஆனா யாருக்கு வேணாலும் போடுவேன், எல்லா கட்சியிலும் காசு வாங்குவேன் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஆல்ரெடி வந்துட்டாங்க. அதுக்கு அதை வந்துட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறினதுக்கு அப்புறம் அது நடக்காது. ப்ரோ ராபின்சன் டிஎம் பண்றாரு, 5000 இருந்தா பிஜேபி கூட்டு போடுவாராமா. உங்ககிட்ட கேக்குறாரு. வேண்டாம், அவர் பெக்ரேன்ல உட்காந்துருக்காரு. அவர் வேகம் போட்டுக்கிட்டு வந்து அங்கேயே உட்காந்துட்டோம். ஹாய் கார்த்திக். ஹாய் ப்ரோ. எஸ் கார்த்திக், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் ஒன்று. சொல்லுங்க தானே. இப்போ 2014 வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் வந்து அந்த 2G ஊழல், அதுக்கப்புறம் இந்த அண்ணா சாரே போராட்டம், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2014 வந்து பிஜேபி வந்து ஆட்சி பிடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ காங்கிரஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஸோ இந்த 10 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்க கவர்னன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் தான் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது ஊழல் இல்லாமல். ஊழலே இல்லாம இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்ப கருணாநிதி ஏன் தோத்தாங்கன்னு நீங்க கேட்பீங்க, அடுத்த கேள்வி. அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனா இவங்க மோடியோட கேபினெட்டில் இருக்கவங்க அமைச்சருங்க, இவங்க ஊழல் பண்ணல. ஃபர்ஸ்ட் விஷயம், மோடி பண்ணல. அதுக்கப்புறம் கேபினெட் இருக்கவங்க யாரும் பண்ணல. அது பெருசா எக்ஸ்போஸ் ஆகல. அந்த மாதிரி யாரும் பண்ணல. பண்ணாதனால உங்களுக்கு தெரியல. இன்னொன்னு, எப்பயுமே எதிர்கட்சி தான் ஊழலை பத்தி பேசணும். இன்னொன்னு, 2G ஊழலை பத்தி பேசுனது வந்து அதிகமா காங்கிரஸ் தான் வந்து இங்க ரைடெல்லாம் விட்டாங்க. அந்த மாதிரி பாயிண்ட் எடுத்து வந்து வைக்கணும். அது பண்ணணும்ல. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டு இருக்குங்க இல்லையா? இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டிடிவியில் வந்து பேட்டி கொடுத்ததா என்ன கொடுத்துருந்தாங்க சொல்லுங்க.
அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டரும் அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரஸ்ல இருக்கவங்க கேள்வி என்ன என்ன கேட்குறாங்க. இந்த கொடுத்துருந்தாங்க மாரி வந்து சொல்லுங்க. உங்க மேல அதாவது ஒரு ஆப்போசிஷன்ல இருக்கவங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கவங்க வந்து பண்ணியிருக்காங்க. எல்லா கேஸ் இருக்கு. ஆனா ஒன்ஸ் பிஜேபியில வந்து ஜாயின் பண்ணதான் அவங்க மேல வந்து வழக்கு இல்ல. அப்படி இல்லை, அவங்களுக்கு வந்து அப்படிலாம் பொறுப்பு குடுக்குறீங்க. அப்படிலாம் கேட்கல. சரியா? அப்படிலாம் கேட்கல. அந்த பேட்டி பார்த்தேன் நான். உங்க கட்சிக்கு வந்து சேர்ந்தா நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படின்னா, ஆமா எங்க கட்சியை வந்து பிடிச்சிருக்குன்னு வந்து சேர்றவங்கள எல்லாருமே கட்சியை சேர்த்துக்குவாங்க அப்படின்னா, ஓகே யாரா இருந்தாலும் சேர்த்துக்குவீங்களா? ஓகே வரவங்க யாரா இருந்தாலும் சேர்த்திக்கிறது தான் கட்சியில. ஒரு அரசியல் கட்சின்றது எல்லாத்தையும் சேர்த்திக்கிறது தான். ஓகே தப்பு பண்றவங்க இது பண்றவங்கள அப்படின்னு அடுத்த அடுத்த வார்த்தை தான் அவங்க கேட்பாங்க. கரெக்டா நான் சொன்னது? ஊழல் பண்ணவங்கள இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படித்தானே கேட்பாங்க. அதானே ஆர்டரு. சொல்லுங்க தனு. இல்ல எல்லாமே கரெக்ட். இல்ல நீங்க சொன்னா தான். நான் சொன்னது கரெக்டா இல்லையா? தப்பு நீங்க சொன்னது கரெக்டா நான் சொன்னது கரெக்டா? இல்ல நான் பண்ணவங்களே சொன்னது கரெக்டா இல்ல நான் சொன்னது கரெக்டா நீங்க சொன்னது கரெக்டா? சொல்லுங்க. கூப்பிட்டுக்கிறாங்கன்னா, அதுக்கு அதுக்கு ஏன்னா வந்து அதுக்கு அவங்க பிஜேபி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க. வந்து ஊழலை வந்து ஒழிக்கிறேன். இல்ல இல்ல கரெக்ட் தான் கரெக்ட் தான். அதாங்க. நீங்க நான் சொல்றது நான் கரெக்ட். சொ- நான் நான் சொன்னதானே கரெக்ட். நீங்க சொன்னது தப்பு தானே. அதை ஒத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். கேக்குதா? அவங்க மறுபடியும் வந்து ஓகே நான் சேர்த்துக்கு வந்தானே சொல்லுவாங்க. ஆனா அதுல இல்ல அப்படி சொல்ல மாட்டாங்க. 2 தடவை வந்து அந்த ஆங்கர் கேட்பாரு. மறுபடியும் வந்து ஆமா நாங்க செத்துக்குவோமே அப்படி. இல்ல அது அது வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேல என்ன நடவடிக்கை இருக்குமோ அதுல என்ன மாறிடுச்சுன்னு கேட்பாங்க. அது இருக்கும். அந்த ஃபுல் இன்டர்வியூ நான் முழுசா பார்க்கல. அப்படியே இருந்தாலுமே இங்க பாருங்க, ஒரு கட்சியில போய் ஒருத்தங்க சேர்றாங்க. இப்போ திமுகல யாருங்க இருக்கா? செந்தில் பாலாஜி மினிஸ்டரா இருந்தாருங்க 6 மாசம். பொன்முடி மேல கேஸ் இருக்கு, கன்விக்டட். அவர் மேல தண்டனை கொடுத்துட்டாங்க. தண்டனை என்ன எடுத்து வச்சிருக்காங்க. அவரு இன்னைக்கு மினிஸ்டர். ஆனா பிஜேபியில அந்த மாதிரி யாரை கொடுத்து பிஜேபிக்குன்னு ரொம்ப முட்டு கொடுக்க முடியாது சொல்றேன். கம்பேரிட்டிவ்லி யார் பெஸ்ட் பார்ட்டி தாங்க பார்க்க முடியும். ஓகே. இன்னொன்னு இல்ல இன்னொன்னு நிர்மலா நீங்க சீதாராமன் எப்பயுமே ஓப்பனா பேசுவாங்க. அவங்க பேசுறது எல்லாமே வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ பேசிடுவாங்க. அவங்க ஏன்னா எலெக்ஷன்ல நிக்க போறது இல்லை. அதனால அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வந்து என்ன தோணுதோ அதை பேசிடுவாங்க. ஸோ அதை நீங்க வந்து அந்த கட்சியோட ஸ்டாண்டா எடுக்க வேண்டியது அவசியமே கிடையாது. ஓகே. ஏன் நான் இதை சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு இப்போ வந்து டிவிகேக்கு கூட வந்து பேசுவாங்க. காங்கிரஸுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து பேசுறதுக்கு இல்லை. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க நிறைய விஷயத்த வந்து பிஜேபி வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நிறைய எக்ஸ்போஸ் பண்ணாங்க. பிஜேபியில் எதுவும் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியலையா? ப்ரோ ஏன்னா அதுதாங்க ப்ரோ. அவங்க இப்ப கட்சிக்குள்ளார ரஃபேல பண்ணீங்க, பிரச்சனையா? ரஃபேல எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லி ம். ஆரம்பிச்சீங்க. கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டீங்க. கரெக்டா? இல்லை நான் அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். நான் ஃபுல்லாக வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கு. நீங்கள் அந்த உங்களோட மினிஸ்ட்ரி இதுபடி வந்து அப்படிதாங்க இருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் அண்ட் மினிஸ்ட்ரி ஒயிட்டாக அப்படிதான் இருக்காங்க. இருக்கு. ஓகே. அதான் என்ன காரணம் கேட்டுக்கோங்க. அதையும் ஸ்டேபிளான ம். ஒரு கவர்மெண்ட் எல்லாமே வந்து ஸ்டேபிளா ஒரு கவர்மெண்ட் இருக்கும்போது அது நடக்கும். நீங்க இப்ப நீ ஐஎன்டி அலைன்ஸ் ஜெயிக்கணும்னு சொல்லி பாட்ட போடுறீங்களா? ஐஎன்டி அலைன்ஸ் ஜெயிச்சிச்சுன்னா தமிழ்நாட்டுல இருந்து 2 பேரு, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து 2 பேரு, கேரளால இருந்து 2 பேரு, கெஜ்ரிவால் ஒரு டெல்லியில இருந்து 2 பேரு, பீகார்ல இருந்து 2 பேரு, இவங்க எல்லாம் மினிஸ்டர் ஆக்கணும். நீங்க இவங்க எல்லாம் அவங்களுக்கு என்ன தேவை அதை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும். இங்க அப்படி கிடையாது. இல்லை இல்லை இப்போ அடுத்தது காங்கிரஸ் அலையன்ஸ் பற்றி தான் வந்து அடுத்தது வந்து அதுக்கு காரியத்து போகிற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. என்ன விஷயம்னு காங்கிரஸே பார்த்தீங்கன்னா கருத்து போற மாதிரி தான் இப்போ இருக்கு. சொல்லுங்க. அதேதான் அதேதான். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் அந்த அலைன்ஸ்க்கு வந்து தலைமைன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமா இருக்கு. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூபியில் அவ்வளோ கம்மியான சீட்டில் தான் நிற்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் அவங்க வந்து காங்கிரஸுக்கு ஓட்டே போடாதீங்கன்றாங்க. அப்படியே இங்கே கீழே வந்தால் திமுக மட்டும்தான் ஏதோன்னு சொல்லிட்டு தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. கேரளாவில் ஓப்பன் தெரிஞ்ச விஷயம்தான். இல்லையா? அது க்ளோஸ் கேரளா பண்ணிட்டாங்க. ஓப்பன்லாம் கிடையாது. பினராயி விஜயன் நீ ம். சொல்லியிருக்காரு. அதை பார்க்கல நீங்க. நீங்க மறந்துட்டீங்க.
நீ பார்க்கலன்னு நினைக்கிறேன், ஓ! பார்க்கல. அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஆமா, பிரச்சனையா அது? இன்னைக்கு ஓகே, பிரச்சனை அது, லேட்டஸ்ட். ஓகே. அவர் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, நீங்க பிஜேபி தான் அரசியல் பண்றீங்க, ஏன் பிஜேபி நிக்கிற இடத்துல போய் நிக்க வேண்டியதானே, ஏன் வந்து கேரளால நிக்கிறீங்க, வயநாட்டுல உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து எல்டிஎஃப் ஓகே. நிக்குது அப்படின்னு தெரிஞ்சு அப்ப வந்து நிக்கிறீங்க. கூட்டணி கட்சிக்கு என்ன தர்மம் இருக்கு உங்களுக்கு? கூட்டணி கட்சிக்காரங்களே எத்த வந்து ம். நிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எதுக்கு அரசியல் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் இன்னைக்கு கேட்டிருக்காரு, அதையும் ட்வீட்டா போட்டிருக்கேன், எடுத்து பாருங்க நீங்க. பினராயும் வந்து உங்களை வந்து சூப்பர். கழுவி ஊத்திட்டாரு. ஸோ, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் என்ன பண்ணியிருக்கலாம்னா, எங்களுக்கு எந்த அலையன்ஸும் வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு தேர்தல்லையாச்சு ஸ்டாண்ட் அலோனா நின்னாச்சு வந்து அவங்க வந்து தோக்குறது முடிவாயிருச்சு. அது எப்படிதான் இருக்குன்னாச்சும் அவங்க கொஞ்சமாச்சும் வந்து பார்த்துருக்கலாம். அதுக்கு இந்த எலெக்ஷனை யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அது ஏன் யூஸ் பண்ணல? ஏன் அதுக்கப்புறம் அதை வந்து ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா, இந்த எலெக்ஷன்ன்றது ஒரு மேட்டர் கிடையாது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். சரியா? 2024 நடக்கிற எலெக்ஷன் தான் ஒரு மேட்டர் இல்லை. சரியா? 2023ல 5 ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் நடக்குது, அதுவும் காங்கிரஸுக்கு மேட்டர் தான். அதுக்கு முன்னாடி 2024 எலெக்ஷன் நடக்கும், 21 நடக்கும். காங்கிரஸ் மட்டும்தான் ஆல் இண்டியா பார்ட்டி. அவங்க எல்லா இடத்துல எலெக்ஷன் நடக்கும். ஒரு கட்சியை எப்படி வளர்த்தணும் அப்படின்னா அந்தந்த ஸ்டேட்ல ஸ்ட்ராங் பண்ணணும். இன்னைக்கு ஏன் வந்து தமிழ்நாடு பிஜேபி இவ்வளவு முக்குறாங்க, ஸ்ட்ராங் பண்ணணும். இது எதுக்கு தெரியுமா? 2029ல இங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 10 எம்பியோ 15 எம்பியோ போகணும். அவங்களுக்கான எம்பியை வந்து அதிகப்படுத்தணும். அதுக்காக தான் வேலை பார்க்குறாங்க அவங்க இன்னைக்கு. அதே மாதிரி தான் கர்நாடகாவில் பார்க்குறாங்க, அதே மாதிரி தான் தெலுங்கானாவில் பார்க்குறாங்க, ஆந்திராவில் பார்க்குறாங்க. எல்லா வேலையும் நார்த் இந்தியா ஃபுல்லாக எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் என்னன்னா, இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா படுத்து தூங்கிட்டு திரும்ப அடுத்த எலெக்ஷன் வரும்போது எந்திரிச்சு வந்து நாங்கள் வந்து எலெக்ஷன் நிற்கிறோம் அப்படின்னு வருவாங்க. அதுதான் பிரச்சனையே. நீங்கள் ஒரு ஸ்டேட்டு உங்கள் கையில் இருந்த ஸ்டேட் எல்லாத்தையும் விட்டு வாழ்ந்துருக்கீங்க. நீங்கள் ராஜஸ்தானில் கரெக்டாக கவர்னன்ஸ் நடக்குதுன்னா எப்படி பிஜேபிக்கு போகும்? இன்னைக்கு எப்படி வந்து ராஜஸ்தானுக்கு 26 எப்படி பிஜேபிக்கு போகும்? போகாதுல்ல, அது நடக்காதுல்ல. அது அந்த வேலையை நீங்க பாக்குறதே கிடையாது எப்பயுமே. காங்கிரஸ்ன்ற கட்சியே வந்து ஒரு ஏனத்தானம் ஓடிட்டு இருக்குங்க. அது ஒரு தலைமை இல்லை, அவங்களுக்கு ஒரு கோல் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு அவங்களுக்கு ஒரு கோல் இல்லை, அவங்களுக்கு ஒரு இதை பண்ணுனா 5 வருஷம் கழிச்சு இந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கான விலையை பார்க்கணும். இன்னைக்கு அரசியல்ன்றது அதுதான். அது கிடையாது அவங்களுக்கு. அவங்க இருக்கிற ஸ்டேட்லாம் விட்டு உட்காந்துருக்காங்க இன்னைக்கு. அவங்க நார்த் இந்தியாவில் ஒரே ஒரு ஸ்டேட்ல தாங்க ஆட்சியில் இருக்காங்க. எங்க தெரியுமா? இமாச்சல்ல இருக்காங்க, இமாச்சல் பிரதேஷ்ல. அங்கேயும் பிரச்சனை அங்கேயே பிரச்சனை நடக்குது. ஏன் தெரியுமா? ரீசெண்டா. ஜெயிச்சது எவ்வளவு தெரியுமா? அதான் 0.08%. 1% கூட இல்ல, 0.8% ஓட்டுல நார்த் இந்தியால எஸ். வச்சிருக்க ஒரே ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட்டுக்குமே 0.8% ஓட்டுல ஜெயிச்சிருக்கீங்க நீங்க. அப்படி போயிட்டு இருக்கு அந்த கட்சி. நீங்க அதான் இப்ப ரீசெண்டா வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து அந்த ராஜ்யசபா இதுக்கு கூட அவங்களுக்கு ஓட்டு போட்டது தானே அந்த ஆமா, ஸ்டேட் தான் கிராஸ் சொல்றாங்க. ஓட்டிங் ஆமா போட்டு அது ஒரு மேட்டர். கிளாஸ் ஓட்டிங் போட்டு ஐயோ, அதான் காங்கிரஸ் வந்து அதல பதலத்துல போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த சீனியர்ஸ் அவங்க யாருக்குமே ஒற்றுமை கிடையாது. ஏன் அவங்களுக்கு வந்து ஒரு இப்படி தொலைநோக்கு பார்வை கிடையாதுங்க. அவங்களுக்கு தொலைநோக்கு பார்வை கிடையாது. என்ன பண்ண போறோம்? ஓகே, எக்ஸாக்ட்லி. இந்த 24 விட்டாலும் 29ல என்ன பிடிக்க போறோம், எப்படி பிடிக்க போறோம், என்ன பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது வந்து தெலுங்கானால இருந்துச்சுங்க. தெலுங்கானால வந்து ரேவந்த் ரெட்டின்னு ஒருத்தர் வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணாரு. அந்த தெலுங்கானாவை பிடிச்சாங்க, கர்நாடகாவை பிடிச்சாங்க. அது எல்லாம் இந்தியா ஃபுல்லா இருக்கணும். சிவகுமார் இந்தியா ஃபுல்லா இருக்கணும். கொஞ்சம் அதான் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி இந்தியா ஃபுல்லா வரணும். எல்லா ஸ்டேட்டும் நீங்க கையில வச்சிருக்க ஸ்டேட்டை விடக்கூடாதுங்க. கையில வச்சிருக்க ஸ்டேட்டை வந்து தக்க வைக்கணும். அது அரசியல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு 24 தோத்தா கூட 29 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்க எல்லா ஸ்டேட்டையும் விட்டு வந்திருக்கீங்க அவங்க கிட்ட. அப்புறம் எப்படி? ஆல்மோஸ்ட் போச்சு. எல்லாத்தையும் விட்டுட்டு போய் ஸ்டேட்ல வந்து யார் ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க அவங்களோட போய் ஒன்று சேர்ந்துக்கிட்டு நீங்களாம் வாங்க, நம்மளாம் மோடி எதிர்ப்போம், நீங்களாம் வாங்க நாங்கள் மோடி இருப்போம். சரி, நாங்களாம் வரோம், யார் பிஎம்ன்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அது எங்களுக்கு ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அலைன்ஸ் எடுத்துறீங்க. அந்த அலைன்ஸ்காரனே உங்களுக்கு கழுவி வெளியே ஊத்துறான். ஏன்? அந்த ஸ்டேட்ல எல்லாமே அப்போசிட் பார்ட்டியா இருக்கிறது காங்கிரஸ். கேரளால யாரு? காங்கிரஸ். பஞ்சாப்ல யாரு? காங்கிரஸ். வெஸ்ட் பெங்கால்ல ஆம் ஆத்மி வெஸ்ட் வந்து பெங்கால்ல பாத்தீங்கன்னா வந்து அலையன்ஸ்ல இருக்குன்றாங்க. ஆனா நாங்க இந்த ஸ்டேட்ல இருந்து வெளியில ஸ்டேட்ல இருக்கிறதுக்குலாம் வந்து நாங்க வந்து அதை ஆதரவு தராங்க அப்படி அப்படின்றாங்க. அங்க தீதி வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கே ஓட்டு போடாதுன்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் அவங்கள வெளியிலயாச்சும் அனுப்பி விட்டுறலாம், அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு வெக்கமே இல்லாம இப்படி ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு என்னத்த பண்ண போறாங்க?
என்ன ஒரு பிளானிங்னு தெரியல அவங்களுக்கு. எங்க இந்த கூட்டணியுமே ஃபார்ம் பண்ணது காங்கிரஸ் கிடையாதுங்க, நிதிஷ்குமாருங்க. அதுவே தெரிஞ்சுக்கோங்க. அவர் இப்ப பிஜேபி கூட வந்துட்டாரு. அந்த அவர் அந்த விட்டுட்டாரு. வழியும் பார்த்து இன்னொருத்தர் தான் அங்க போயிட்டு நீங்க உட்காந்துருக்கீங்க, அவ்வளவுதான். காங்கிரஸ்க்கான ஒரு கோலே கிடையாதுங்க இந்தியால. அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது, வேலையே தெரியாது. ஓப்பனா சொல்ல போனா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. அவர் ராகுல் காந்தி வருவாரு, இப்ப பேசுவாரு, 6 மாசம் பேசுவாரு, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க போயிருவாரு, அவ்வளவுதான். ஆனா அந்த விஷயத்துல பீகார் நிதிஷ்குமார் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதுதான், அவர் தான் இருக்கிறதுல மூலகாரணம். உஷாரா அவருக்கு போயிட்டாரு. ஆல்ரெடி ஓட்டு கம்மியாயிட்டு சூப்பர் இருக்குன்னு மேட்டர். தெரிஞ்சு அந்த சைடு போயிட்டாரு. இவங்க கூட இருந்தா இருக்கிற 1% எனக்கு போயிடும். தெரிஞ்சு அந்த கூட்டணியிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பையன்னா அவர் ஒருத்தர் தாங்க. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணி ஊத்திட்டு இருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் வெளியில இருந்து பார்க்கும்போது அப்பா ஒருத்தராச்சும் கொஞ்சமாச்சும் மூளையா வந்து போனாருன்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. என்னடா இது ஒரு கூட்டணியா அப்படின்ற மாதிரி தான் வெளில இருந்து ரொம்ப கேவலமா இருந்தது பாக்குறதுக்கே. சரி என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவர் போனாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இல்ல, வந்து அது ஏங்க, கெஜ்ரிவால் அது அது உள்ள எல்லாருமே வச்சிருக்காங்க. தெளிவா இருக்காங்க, காங்கிரஸ் தவிர. இந்தியால இருக்க எல்லாரும் தெளிவா இருக்காங்க, காங்கிரஸ் தவிர. மம்தா ஏன் வந்து காங்கிரஸ்க்கு எஸ். ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க சொல்லுங்க? காங்கிரஸ் தனியா நிக்குது, கம்யூனிஸ்ட் தனியா நிக்குது, அவங்கலாம் ஏடி அலைன்ஸ் தான். மம்தா நிக்கிறாங்க. அது எல்லாமே ஆன்டி பிஜேபி ஓட்டு. அது புரிஞ்சிச்சுன்னா பிஜேபி ஈஸியா ஜெயிச்சிடும். மம்தாக்கு பதட்டம். ஐயோ ஏங்க அவங்களாம் ஓட்டு போட்டுறாதீங்க, அப்புறம் நான் தோத்துருவேன், அவங்களாம் ஓட்டு போடாம எனக்கு மட்டும் போடுங்க அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்றாங்கன்னு என்ன காரணம்? அதான். எனக்கு தெரிஞ்சு இந்த முறை பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல நிறைய சீட்ஸ் வந்து எடுப்பாங்க. கண்டிப்பா முப்பதுக்கு எடுப்பாங்க. முப்பதுக்கு ஏன்னா மேல டிடி ஜெயிப்பாங்க, பார்த்த வேலை. 30க்கு மேல ஜெயிக்க போறாங்க அவங்க. கண்டிப்பா 30 35 சீட்ஸ் ஜெயிப்புக்கு அதிகமாக தான் போறாங்க இருக்க அவங்க. போகுது. இவங்க தேவையில்லாத டிராமெல்லாம் வந்து அப்ப பண்ண மாதிரி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உம், அது ஒரு வார்த்தையே இல்லை, வார்த்தைகளே இல்லை. இந்த அலையன்ஸ் பத்தி பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ரொம்ப கேவலமா இருக்கு. அவ்வளவுதான் சொல்றேன். பாஜகனால ஒரே ஒரு லாபம் ஒண்ணு இருக்கு இப்போ. என்ன? என்னன்னா முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில வந்து நிறைய பாம்பு போட்டு பாம்பு பத்தின நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் சின்ன டென்த் படிக்கிறப்பெல்லாம் அங்க பாம்பு போட்டாங்க, மும்பை அட்டாக், இது என்னென்னமோ வரும். அப்பெல்லாம் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கும். பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி வந்து பெருசா ஒண்ணு நடந்த மாதிரி எனக்கு தெரியல. இத சொன்னா அது யாரும் நம்ப மட்டும்தான் எனக்கு மாட்டாங்க. தெரியுது. அது மட்டும்தான் பிஜேபி ஆட்சியில வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு. ரொம்ப ரொம்ப கடுப்பாகும். அடுத்தடுத்த குண்டுவெடிப்புகள் அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ வரும். கார்த்தியனா கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏன்னா இது 30 சீட்டு ஜெயிக்கும் நீங்கல்ல, யார சொன்னீங்க? வெஸ்ட் பெங்கால்ல. வெஸ்ட் பெங்கால். சரி சரி, ரைட், ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த நேபாளில் இப்போ வேற ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஸோ லைக் என்ஆர்சி சம்மந்தப்பட்டதான் போட்டிருந்தாங்க, பார்த்தீங்களா? நேபாள். நேபாள் கிடையாது, அருணாச்சல். நேபாள் என்ன? ஸோ நேபாள்னு படித்த மாதிரி இந்தியா வயரனில் படித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த என்ஆர்சி சம்மந்தப்பட்டு தான் ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கிடையாது. ஆமாண்ணா, இந்த அது யார் இந்த யூஎஸ்ல ஒரு இந்த ரிலீஜியஸ் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ அவங்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ லைக் டிஸ்கிரிமினேஷன் மாதிரி இருக்கு, முஸ்லீம்ஸ் கொடுக்கல அப்படின்னு அவங்களும் யூஎஸும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை படிக்கும் போது அதுவும் பார்த்தேன், நேபாளில் ஏதோ. சிஏவா? சிஏ சொல்றீங்களா? ஆமா ப்ரோ. நேபாள்ல இருந்து வர இந்துக்கே கிடையாதுங்க. ஆமா, இல்ல இதை வந்து பொதுவாக ஏற்கனவே நீங்க அன்னைக்கு இதுக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல முஸ்லீம்ஸ்னு, ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ஏன் கிடையாது கிடையாது கிடையாது, அதுதான் சொன்னேன். நேபாளில் வந்து வர இந்துக்கே அது இன்க்ளூட் இல்லை, இந்துக்கே கிடையாது. நேபாளில் இருந்து, பூட்டான்ல இருந்து, சைனால இருந்து வரவங்க யாருக்கும் கிடையாது. 3 கண்ட்ரி, 3மே பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். அதான், அது பழைய டாபிக் தான், ரொம்ப பழசு. பல பேர் சொல்லி ஓஞ்சி போயிடுச்சுங்க. மறுபடியும் கொண்டு வரீங்க. இல்ல அது ஓகே சொல்றேன். நேபாள்ல இருந்து இந்து வந்தா கூட அவங்களுக்கு கிடையாது. சிஏல அவங்களுக்கும் அதுக்கும் நேபாள்ல இருந்து வரவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை.
ப்ரோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் அண்ணன்ட்ட தான் வந்து கேட்கணும் பதில். ஸோ வந்து இப்போ கேட்டால் தெரியும், கரெக்டாக சொல்லுவாப்ல, அதுதான் கொண்டு வந்தது. எல்லாமே எனக்கு தெரியலாம் இல்லைங்க, எல்லாமே சும்மா பார்க்கறது தான். அதுவும் நிறைய வந்து ஸ்பேஸ்ல வந்து நிறைய பாலிடிக்ஸ் எனக்கு பத்தி ஒரு பேச டவுட் இருக்குது இப்போ. ஆரம்பிக்கிறதுனால விஜய் வந்ததுக்கு அப்புறம் பேச ஆரம்பிக்கிறதுனால டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ பார்க்க வேண்டியது இருக்கு. இவன் பேசுறதையும் பார்க்கணும், அவன் பேசுறது திட்டுறவனும் பார்க்கணும், பாராட்டுறவனும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும், நம்ம ஒரு முடிவுக்கு வரணும், எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. முதல்ல எதுக்கு இப்போ இவங்களை குடியுரிமை முதல்ல கொடுக்கணும் உங்களுக்கு? எனக்கு அதுதான் டவுட்டா இருக்கு எனக்கு. எதுக்கு முதல்ல கொடுக்கணும்? இந்துஸ்லயே முஸ்லீம் யாருக்குமே கொடுக்க வேணாம். இருக்கிறதே முதல்ல நம்மளால சமாளிக்க முடியல. அது தனி டாபிக். எதுக்கு கொடுக்க மற்ற நாட்டுக்காரங்களும் அப்படிதான் கொடுக்கும். ஆமா, எல்லா கண்ட்ரிலையும் கொடுக்குறாங்களே. நீங்க இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சு, ஷாருக் கான் படம் டங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமே. ஷாருக் கானை போயிட்டு யூகேல வந்து கோர்ட்ல நிக்க வச்சுட்டு, எனக்கு இந்தியாவில இருந்து வந்துட்ட, உனக்கு யூகேல வந்து சிட்டிசன்ஷிப் தரோம், ஆனா இந்தியால உனக்கு பாதுகாப்பு இல்லை, இந்தியா வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீ சொல்லு, நான் உனக்கு சிட்டிசன்ஷிப் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோர்ட்ல ஒரு சீன் நடக்கும். ஆமா, வேணான்னு சொல்லிட்டு அது வந்து தாப்சி ஒத்துக்குவாங்க, கூட வந்தவனும் ஒத்துக்குவாங்க. ஷாருக் கான் சொல்லுவாரு, நான் இந்தியா வேணான்னு சொல்லிட்டு வந்துருவான். நான் அப்படிலாம் வரலைங்க, இந்தியா பிடிக்கல, இந்தியாவில் எனக்கு பாதுகாப்புலாம் வரலைங்க, அப்படிலாம் கிடையாது அப்படிம்பாரு. ஏங்க நீங்க அப்படி சொன்னா சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க, நீங்க இப்படி சொல்லுங்கம்பாங்க. டாப்ஸி வந்து கையை பிடிச்சி கெஞ்சும், இல்லைங்க அப்படி வரலைங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இந்தியாவுக்கு திரும்ப அனுப்பிடுவாங்க. இதுதான் எல்லா கண்ட்ரிலும் அதுதானே. அந்த படத்துல இருக்கும் பாருங்க, அந்த சீன் அப்படியே இருக்கும். ஆமா ப்ரோ, ஓகே. நம்ம ஆனா வந்து எது ஆனா கொடுக்கணுங்கிறது ஒரு முறை மாதிரி ஏதாவது வச்சிருக்காங்களா ஐநா சபையில? ஆமா, ஒரு சட்டம் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் இருக்கு ப்ரோ. அதுக்கு அதை வந்துட்டு இப்போ வந்து அமெண்ட்மெண்ட் தான், அதாவது திருத்த சட்டம் தான் ஆக்கியிருக்காங்க, தவிர புதுசா எல்லாம் கொண்டு வரல. யாரும் வந்து புதுசா வந்து எல்லாரும் வரவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஏற்கனவே இருந்ததை வந்து கொஞ்சம் இது பண்ணி அமெண்ட்மெண்ட் பண்ணி கால வரையறையெல்லாம் கொஞ்சம் குறைச்சு, அவர் சொன்ன மாதிரி 2-3 கிரைட்டீரியாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல, யூஎன் வந்து ரெஃப்யூஜிஸ்க்குன்னு ஒரு கோடெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து இந்தியா சிக்னேட்டரிஸ் கிடையாது. ஆனாலுமே யாராச்சும் இந்த மாதிரி பர்சிக்யூஷன்ஸ்ல இருந்து வராங்கன்னா நம்ம திரும்ப எல்லாம் அனுப்ப முடியாது. ஏங்க அதுவுமே இங்க பாருங்க, அதுவுமே 2019 கொண்டு வந்து 2014 வந்தவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி 2014 வந்தவங்களுக்கு 2024 சொல்லியிருக்காங்க, 10 வருஷம் கழிச்சு. அதுவுமே வந்து அரசியல் தான், இவங்க சும்மா கத்திட்டு இருப்பாங்க. இல்ல நான் வரீங்க கொடுக்கணும் கேட்காரு. நீங்க சொன்னீங்கல்ல ஒரு தடவை, ஸ்ரீலங்கன்ஸ் வந்து இந்த மாதிரி பண்றாங்க, அதனாலதான் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த ஸ்டாண்ட்ல இருக்கீங்களா? நான் சொன்னது பொய்னா நீங்க போய் என்ஐஏ சர்ச் ஏன் நடந்துச்சுன்னு எடுத்து பாருங்க. நான் வந்து எல்லாத்தையும் பிளேம் பண்ணலங்க, எல்லாத்தையும் பிளேம் பண்ணல, பொதுவா சொல்லல, புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன பொதுவா சொல்லல, ஓகேவா? இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிரும், இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும், பொதுவா சொல்லுங்க. எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டா ஏன் மறுக்கிறாங்கன்றதுக்கு ரீசன் அதுதான். நீங்க எடுத்து பாருங்க, சொல்லுங்க, உங்களுக்கு புரியும். இல்ல நீங்க சொன்ன மாதிரி 1990 இருந்து அதுக்கு முன்னாடி இருந்து இதுக்கு பிரச்சனை. விடுதலை புலிகளே இங்க வந்து தடை பண்றாங்க. தடை பண்ணதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் இங்க இருந்து வராங்க, அங்க இருந்து வராங்க. அவங்களுக்கு ஏன் குடியுரிமை கொடுக்க முடியாது அப்படின்னா, இவங்க விடுதலை புலியா இல்ல நார்மலா அங்க இருந்து வர அகதியா அப்படின்றது தெரியல அப்படின்றதுனால எல்லாரையுமே அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. நான் சொன்னது லாஜிக்கான பாயிண்ட் தானே. ஆமா கார்த்திகன், அது வேற ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி. ஆனா அப்போ லாஸ்ட் இறுதிக்கிட்ட போற விட்டுட்டு வரும்போது மேக்சிமம் எல்லார் பேரையுமே ஆட் பண்ணிட்டாங்களாம் எல்டிடி அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களாம் வந்து நீங்க சொல்ற மாதிரி கோர்ட்ல கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது முடிஞ்சாதான் குடியுரிமை. ஆமா, கேஸ் அது உண்மைதானே. இல்ல ப்ரோ, அது வந்து எல்லாரையும் நான் சொன்ன பாயிண்ட் உண்மைதானே. ஸோ நீங்க சொன்னது கரெக்ட். அதுதான் சொல்றேன், அதுதான் ஏன் வந்து எல்லாருக்கும் கொடுக்கலன்ற பாயிண்ட்டுக்கு ஒரே பதில் அதுதானே. இது வந்து அன்னைக்கு வந்து வேற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தமிழ் மக்கள் தான் ப்ரோ அவங்களுக்கு கொடுக்கறது. அதை நான் சொல்லல, அதை நான் குறிக்கிடல. அது கொடுக்கணும்னு சொல்லல. எவர் சொன்ன மாதிரி இந்த கேசஸ் நடந்துகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து கிரிமினல் ஆக்ஷனா இருக்க கொஞ்சம் சேர்த்துட்டாங்க அப்படின்னா இங்க வந்து குடியுரிமை கிடைக்காது. ஸோ அதை கோர்ட்ல போட்டு அதை வாதாடி அது கிடைக்கும். ஆமா, ஸோ அது வந்து நான் சொல்றேன், எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்றேன். சரி நான் பேசுங்க.
இன்னைக்கு நீங்க பொறுமையா சொல்றப்ப ஒத்துக்கிற மாதிரி அன்னைக்கு வந்து கோவத்துல வந்து அன்னைக்குமே பொறுமையா தாங்க சொன்னேன். ஆனா எடிட் பண்ணி போட்டா உங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். நம்ம சொல்ற என்ன விஷயம் சொல்றோன்றது உங்களுக்கு தெரியாது. ஓகே, இதுக்கு யாருங்க பதில் சொல்றா சொல்லுங்க. நான் சொன்னது தப்புன்றீங்களே, ரைட்டு, அதுக்கு பதில் தான் சொல்லணும். சும்மா என்னை பிடிச்சி திட்டே இருந்தா அதுக்கு பதில் சொல்றதுக்கு ரெடியா இருந்தா பதில் சொல்லணும், அவ்வளவுதான். அதுதான் நான் பண்ணணும். இது வந்து எல்லாருமே எல்டிடியா இருப்பாங்க அதனால வந்து கொடுக்கறதுல தயக்கம் இருக்கு அப்படின்னு அதுல வந்து நமக்கு வந்து எதிர் பதில் வந்து எதுவும் இல்லை. ஆனா அன்னைக்கு வந்து சில பேர் வந்து கடத்தல் பண்றாங்க, திருட்டு விசிடி வந்து. ஆமா ஏங்க, அதுதாங்க நான் சொன்னதுதாங்க உண்மை. நீங்க வேணா தேடி தேடி எடுத்து பாருங்க, எவ்வளவு வேணாலும் படிச்சு பாருங்க. என்ன காரணம் நீங்க கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்க. இல்லன்னா ஒரு சில பேர் பண்றதுக்காண்டி எல்லாரும் மொத்தமா ஜெனரலைஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் சொன்னேன் அப்படின்னா, எல்லாருக்கும் ஏன் கொடுக்கலன்னு கேட்டீங்க, அதான். இல்ல ப்ரோ, அவங்க ஏன் சேர்க்கலன்னு சிஏஏலயே அவங்க அதை பத்தி சேர்க்கல. சோ அவங்களும் அதுதான் சேர்க்கலன்றதுக்கு பதில் இதுதானே. இல்ல தமிழ்நாட்டுல சேர்க்கலன்னா இப்போ இல்ல இந்தியன் கவர்மெண்ட் சேர்க்கலன்றதுக்கு ஏன் எல்லாரையும் வார் டைம்லக்கு அப்புறம் பீஸ் டைம் ஆனதுக்கு அப்புறம் அங்க மறுபடியும் அவங்க அனுப்பி விடுறது, அதுதான் அவங்களோட ஸ்டாண்டு. அவங்கள வந்து லீகல் ரெஃப்யூஜிஸா மட்டும் தான் வச்சிருக்காங்க. அதுதான் இந்தியாவோட ஸ்டாண்டு. அப்படின்னு பார்த்தா பங்களாதேஷ்லயும் போர் முடிஞ்சிச்சு, பாகிஸ்தான்லயும் போர் முடிஞ்சிச்சு. அவங்க இருக்கிற இந்து முஸ்லீம் எல்லாம் கொண்டு வரப்ப ஏன் இங்க நம்ம தமிழர்களை கொண்டு வர முடியாது? இல்ல இப்போ அந்த இடத்துல வந்து பாப்புலேஷன் வந்து நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும், அங்க இருக்க மைனாரிட்டிஸ் எப்படி குறைஞ்சிடறாங்க. இப்போ வந்து ஈழத்துல வந்து அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகுதா? அங்க பிரச்சனை இருக்கு, கரெக்ட் தான். அதுல இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அதெல்லாம் வந்து இதுதான். ஆனா ஸ்ரீலங்கா கூட இந்தியா இருக்கிற டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸும் அவங்க கிட்ட இந்த மேட்டர்ல இருக்கிற ரிலேஷன்ஸும் ஒன்னா கிடையாதுல்ல. அதனாலதான் நம்புது, ஸ்ரீலங்காவை நம்புது, அவங்க பாத்துப்பாங்கன்னு நம்புது, அதுதான். இல்ல ப்ரோ, அதாவது நீங்க சிம்பிளா சொல்லணும்னா வந்து நீங்க ஆப்ரேட்டா சொல்றீங்க அவங்க இங்கே இருக்கணும், ஸோ அந்த டைம்ல இங்கே வரணும் இல்லை. இப்போ வந்து மிகப்பெரிய வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து ஸ்ரீலங்கா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுல இருந்து மீண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்து அங்கே அவங்களால இருக்க முடியல, மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சரி நம்ம நாடு தான் அப்படின்னு நம்ம ஊர் தான் அப்படின்னு கிளம்பி வராங்க. அவங்க இன்னொன்னு சொல்றேங்க. நம்ம தம்பி ஒருத்தர் வந்து யூஎஸ்ல இருக்காரு, அவர் ஸ்ரீலங்கா போனவர். அவர் சொல்லியிருக்காரு, யூஎஸ்க்கு போனோம்னா அரெஸ்ட், 2 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு. யூஎஸ்ல 2 வருஷம் ஜெயில இருந்து அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்ரீலங்காக்கு இல்லை, ஸ்ரீலங்கா இல்லை, நான் யூஎஸ்ல தான் இருக்க போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து அது டெம்பரவரியா என்ன கொடுப்பாங்களே, ஒர்க் பெர்மிட்டா என்ன கொடுப்பாங்க அது தெரியல, அதை கொடுத்து அவர் அங்க யூஎஸ்ல இருக்க சொல்றாங்க. அவர் திரும்ப யூஎஸ்க்கு போனா அதை கேன்சல் பண்ணிடுவாங்க அவங்க. அது இங்க மட்டும் இல்லைங்க, எல்லா நாட்டிலயும் இருக்கு. அதுதான் சொல்றேன். அது அது டெக்னிக்கலா என்ன இருக்குன்றது தெரியாம எமோஷனலா வந்து ஐயோ 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 இப்படி பேசிட்டீங்களா அப்படி பேசிட்டீங்க அப்படி எல்லா நாட்டிலயும் அதாங்க இருக்கு. எல்லா நாட்டிலயும் நீங்க கேஸ் நடத்தணும், எல்லா நாட்டிலயும் போகணும்னா நீங்க கேஸ் நடத்தணும், உங்களை அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கேஸ் நடத்தணும். வந்துட்டீங்களா வாங்க, இங்கேருந்து வந்திருக்கீங்களா வாங்க, வெல்கம் வெல்கம் டு யூகே, வெல்கம் டு யூஎஸ், அப்படிலாம் இல்லைங்க. எல்லா நாட்டுக்கும் வந்தீங்கன்னா ஏன் வந்தீங்க எது தெரியாம அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகணும். இல்லைங்க இந்த நாட்டுல இருந்து இப்படி வந்திருக்குங்க, எனக்கு வந்து அங்க வழி இல்லை, எனக்கு வாழ பிடிக்கல, இங்க வந்திருக்கேன், இந்த காரணம், நான் இங்க இருக்க போறேன், இதுக்கப்புறம் இங்க இருக்க போறேன் அப்படின்றது தாங்க எல்லாம் பண்ணணும். அது அதனால பெரிய டாபிக் தானுங்க. அதுதான் தமிழ்நாட்டுல வந்து பார்த்த ரெஃப்யூஜிஸ்ல வந்து தமிழ் மக்கள் தான் அதிகம், ஈழத்தமிழ் மக்கள் தான் ரொம்ப அதிகம். ஸோ அதுல நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில பேர் தப்பு பண்ணியிருந்தாலும் ஸோ அவங்க கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு. மிச்சம் இருக்கிற பேர்களுக்கும் இருக்காங்கல்ல. ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கொஞ்சம் இவங்க ஷார்ட் பண்ணனால கொஞ்சம் அது சீக்கிரம் கிடைச்சிருக்கும். ஸோ அதனால சேர்க்காம விட்டது கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் வருத்தம் சொல்றேன். ஸோ அது எனக்கு எமோஷனல் தான், பட் சொல்றேன். பிரான்ஸ்ல கிடைக்குது, கனடால கிடைக்குது, நம்ம 5% கூட கொடுக்கலாம் ஒரு இதா இருக்குல்ல. இங்க கூட ஒரு தடவை பிரான்ஸ்ல இருந்து ஒரு இலங்கை தமிழ் பெண் பேசினாங்க. அவங்களாம் வந்து நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க, யாருக்குமே வந்து குடியுரிமை கொடுத்த மாதிரி நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. அதாவது கொடுக்கணும்னா எல்லாருக்குமே கொடுக்கணும், கொடுக்க கூடாதுன்னா யாருக்குமே கொடுக்க கூடாது. அதுதான் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, அது புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்.
கார்த்தியனை சுந்தரு. அது மறுபடியும் அதேதான் சினிமாக்கு ஒரு உமனை. அதே மாதிரி எனக்கு வந்து அதே மாதிரி என் மனசுல இருக்கிறத கேட்டுறேன் ப்ரோ. அதே மாதிரி கொஞ்சம் குடாஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து 3 வருஷமா உங்களை பார்த்துட்டு இருக்கேன்னா அதனால அதே மாதிரி வந்து ஜல்லிக்கட்டு இதுல வந்து நீங்க வந்து வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க. பிஜேபினாலதான் வந்து கிடைச்சது, நாம போராடினாலதான் ஒன்றும் கிடைக்கல, ஏன் பஞ்சாப்ல நிறைய பேர் போராடிட்டு அவங்களால கிடைச்சதா, அது வந்து பிஜேபி மனசு வச்சதுனால தான் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது ஏன் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம் நடந்ததுதான் ஜல்லிக்கட்டு போராட்டம். சரியா? ஜெயலலிதா இருக்கும்போது நடந்திருக்காது. அதுக்கு முன்னாடி பேண்டு தான் ஜல்லிக்கட்டு. ஜெயலலிதா இருக்கும்போது நடக்காது அது. அதுக்கு என்ன அன்னைக்கு அந்த வருஷம் தான் பேன் பண்ணாங்களா? கிடையாது. ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து அரசியல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல, அப்படி இப்படி இருந்துச்சு. ஜெயலலிதா இருக்கும்போது நீங்க போராட்டம் பண்ணி பாருங்க. ஜெயலலிதா இல்ல, ஒரு கருணாநிதியே இருக்கட்டும், ஒரு டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நீங்க மெரினா பீச் போய் உட்காந்து பாருங்க. இப்போ உட்காருங்க. இப்போ உட்காந்து போய் ஏதோ உங்களுக்கு என்னங்க பிரச்சனையே இல்லாம இருக்கா என்ன நாட்டுல? கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை போய் போராட்டம் பண்ணி பாருங்க. அது நடக்காது. கவர்மெண்ட் ஒரு போராட்டத்தை ஏத்துக்கலாம், சரி ஓகே நடக்கட்டும், அதுக்கு ஏதோ ஒரு காரணம் கொடுப்பாங்க அவங்க. அது நடந்தா அவங்க வந்து அலோவ் பண்ணா மட்டும்தான் நடக்கும். சரி, அதே ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி முடிஞ்சுச்சு? தடியடி நடத்தி முடிச்சாங்க. ஓகே, ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம் எப்படி முடிஞ்சுச்சு? துப்பாக்கி சூடு முடிச்சாங்க. ஆனா வந்து கிடைச்சி இல்ல, அதுதான் சொல்றேன். ஜெயலலிதா வந்து டிசம்பர் 6 அவங்க முன்னாடி செத்துட்டாங்களா இல்லைன்னு தெரியும், அது ஓகே. டிசம்பர் 6 செத்துட்டாங்கன்னு சொல்லி வருது. அப்புறம் ஜனவரியில ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குது. அப்போ ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா சசிகலாவா இந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அதனால ஓகே, இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சா டைவர்ட் ஆகும்னு சொல்லி விட்டுறாங்க, அதை பண்றாங்க. அதுக்கப்புறமே அதுக்கான சட்டத்தை யார் கொண்டு வந்தா? அது வந்து காங்கிரஸ் பீரியட்ல பேன் பண்ண விஷயம். அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வராங்கல்ல, அது சட்டமா வந்தா தாங்க. நீங்க போராட்டம் பண்ணீங்க, அதை தாண்டி சட்டமா வந்தா தானே நடத்த முடியும். கிரெடிட் வந்து நமக்கும் உண்டு இல்ல, அதுல ஒண்ணுமே அதுதாங்க சொல்றேன். எந்த கவர்மெண்ட் பண்ணுச்சுன்ற ஒரு கிரெடிட். இப்போ கவர்மெண்ட் தாங்க கிரெடிட் எடுத்துக்கும் எல்லா இடத்துலயும். நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு கிரெடிட் யார் எடுத்துக்குவாங்க? பேன் பண்ணது காங்கிரஸ், கொண்டு வந்தது பிஜேபி கவர்மெண்ட் இருக்கும்போது, ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது. காங்கிரஸும் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது பேன் பண்ணாங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்ல இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. போராட்டம் பண்ணி தான் எடுத்து வந்தீங்க, இல்லைன்னு சொல்ல. ஓகே, யார் கொண்டு வந்தான்னு இருக்குல்ல. ஹைதராபாத்துக்கு போராட்டம் நடந்துச்சு, அது கொண்டு வந்தாங்க. பிஆர்எஸ் தான் கொண்டு வந்தாங்க, சந்திரசேகர் தான் கொண்டு வந்தாரு. அவர் கிரெடிட் எடுத்துக்கிறாரு இல்லையா? அதுதான் நான் சொன்னேன் அன்னைக்கு. ரொம்பவே புறமா இருந்தீங்க. அதனால வந்து வேற மாதிரி கன்வெர்ட் ஆயிடுச்சு எல்லாருக்கும். வேற மாதிரி கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்மை இல்லைங்க. அன்னைக்கே கொடுக்கல, அன்னைக்கே லத்தி சார்ஜ் பண்ணி அடிச்சு என்ன பண்ணிருப்பீங்க? நான் கேட்கறது, அன்னைக்கே வந்து ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்கன்னு என்ன நடந்திருக்கும்? போராட்டம் பண்ணியிருக்க முடியுமா? அவ்வளவு பேர் கூட்டம் சேர்த்திருக்க முடியுமா? பண்ணிருக்க முடியாதுல்ல. அவங்க செத்ததுக்கு அப்புறம் ஸ்டேபிளா ஒரு கவர்மெண்ட் இருக்குமா இல்லைன்னு தெரியல. ஸோ அது எல்லாமே வந்து நடந்த விஷயம். அது ஒரு மேஜிக் தான். அது திரும்ப இன்னைக்கு போய் போராட்டம் பண்ண முடியுமா இதுக்காக ஒண்ணு? நானும் போட்டு போட்டிருக்கேன். அந்த குஜராத் 2014 எலெக்ஷன்ல, 2014 ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் நடந்தப்ப பிஜேபி தான் ஓட்டு போட்டேன் நான். அந்த ரொம்ப குஜராத் மாடல் இது ரொம்ப வீட்ல இருந்துச்சுல்ல. ஆமா ஆமா ஆமா, அந்த டைம்ல. அப்ப அந்த மனநிலை வந்து அதை வச்சு இந்த வாட்டி கோயம்புத்தூர் மாடல்னு கொண்டு வர போறாங்க. அப்புறம் இருக்கு 26. அதே மாதிரி எங்க தொகுதி வந்து சிதம்பரம் தொகுதி ப்ரோ, காட்டுமன்னார் கோயில். நான் இப்போ முந்தானே தான் உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்துட்டு போனாங்க. எங்க தொகுதிக்கு வந்து இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். திருமாவளவன் வந்து எதுவுமே பண்ணல ப்ரோ எங்களுக்கு.
குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு பார்க்கு கிடையாது. எங்க ஊர்ல தான் வீராணை ஏரி இருக்கு. அது வந்து இப்போ எனக்கு அதை நான் எப்போ வந்து நான் சின்ன வயசுல இருந்து எப்படி பார்க்கணும் அதே மாதிரி தான் ப்ரோ இப்பயும் இருக்கு. அதை வச்சு ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க. ஒரு போட்டிங் விடலாம், ஒரு வாக்கிங் போறதுக்கு கூட இடம் இல்லை ப்ரோ. ஆனா நான் வந்து ஃபாரின்ல வந்து 5 வருஷமா 5 வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தோன்னா அதே மாதிரி தான் எப்பயும் எல்லாமே இருக்கு. சரி, உங்க கான்ஸ்டியூன்சில என்ன டாக் இருக்கு இப்ப? அப்போ இந்த இது வந்து நான் திருமாவளவன் அந்த அந்த பானை சின்னத்துக்கு நான் போடல. அதான் ப்ரோ என்னோட இது. நான் ஜென்ரலா கேட்டேன், லைக் உங்க கான்ஸ்டியூன்சில. ஜென்ரலா மறுபடியும் அவர் தான் ப்ரோ வருவாரு. ஆனா போன எலெக்ஷன்ல 3000 ஓட்டு தான் ஜெயிச்சாரு அவரு. லோவஸ்ட் ஓட்ல ஜெயிச்ச ஒரே கேண்டிடேட் அவர் தான். போன தடவை வந்து தெரிஞ்ச முகமா இருந்தது. இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து யாருன்னு தெரியல. எதிர்த்தரப்புல யாருமே தெரிஞ்ச முகம் யாருமே இல்லை. அவர் மட்டும் தான் இருக்காரு. அவர் போதுங்க, தெரிஞ்ச முகம் அவர் போதும். அவர் மேல இருக்க விருப்பு போதும், அவ்வளவுதான். அவருக்கு ஒரு அலுவலகம் கூட இல்லை ப்ரோ. அவருக்கு பாராளுமன்ற அலுவலகம் யார் யாருக்கோ போறாருன்றாங்க. இங்கேயும் வந்து அவருடைய சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய இங்கேயும் இருக்காங்க. அவங்க நடுவுல கூட வந்து எரிஞ்சிச்சு குடிசெல்லாம். ஒரு எதுக்குமே வர மாட்டேங்கிறாங்க ப்ரோ. சும்மா ஸ்டார் தொகுதின்னு சொன்னா போதுமான்னு தெரியல எனக்கு. இப்போ உதயநிதி வரப்போ ஸ்டாலின் அவர் வரப்போ கூட வந்து இவரோட சாதனை எதுவுமே சொல்ல. இவரு என்னெல்லாம் பண்ணாரு அதெல்லாம் சொல்லவே இல்லை ப்ரோ. நாங்க வந்து அதை பண்ணோம், நாங்க வந்து காலையில வந்து சாப்பாடு போட்டோம், அதே மாதிரி இப்போ 2 நாளா ஓடிட்டு அதே வீடியோ எந்த தொகுதியில் என்ன பேசுறாங்களோ அதே 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 காப்பி பேஸ்ட் தான் பண்ணி எல்லாரும் பேசுறாரு. ரொம்ப கொச்சையா பேசுற மாதிரி இருந்துச்சு. காலை வந்து தேடினாரு, எதை பார்த்தான்னு தெரியல, அந்த மாதிரிலாம் பேசினாரு. ஆனா முந்தானி அது எல்லாம் சுத்திட்டு தான் இருந்தாங்க. கொஞ்சமாவது நாகரிகமா பேசணும் ப்ரோ. ஓகே, நமக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிறத தாண்டி வந்து ஒரு ஒரு முன்னாள் முதல்வருங்கிற இது கூட இல்லாம அப்படிங்கலாம் ஒரு மாதிரி பேசிட்டாரு. ஆனா பெண்கள் உட்பட எல்லாம் கைத்தட்டி தான் ரசிச்சாங்க. ஆனா சரி, எல்லாம் பார்த்துக்க ஓடுங்க, எலெக்ஷன் டீச்சும். இப்போ முன்னாடி இது காட்ஸில படம் பார்த்த போறேன். எங்க வாசு சீனிவாசன் தாங்க, அவங்க தேட்டர்ல தான் பார்த்தேன். எனக்கு முன்னாடி இருந்து ஒரு டவுட் ஒன்று இருக்கு ப்ரோ. இப்போ 3D கிளாஸுக்கு வந்து 30 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கல்ல, ஆமா அது வந்து நம்ம எதுக்காக அது வந்து யூஸ் பண்றதுக்காக அந்த 30 ரூபாயா ஆமா, இல்ல வாடகை தான், ரெண்ட் தான். ரெண்ட்டுக்கு மாதிரி? ஆமா, இப்போ நமக்கு அந்த கண்ணாடி 10 ரூபா தான் இருக்கும். விலைக்கு வாங்கினீங்கன்னா 10 ரூபா 15 ரூபா தான் இருக்கும். அதுக்கு உங்ககிட்ட ஒரு ஷோக்கு 20 ரூபா 30 ரூபா வாங்குவாங்க. 30 ரூபா வாங்குறாங்க. ஆமாம், ஷோக்கு 20 ரூபா 30 ரூபா 10 ரூபான்னு வாங்குவாங்க. அந்த கண்ணாடி அப்படிதான் இருக்கும். அது ஒரு வாரம் 1 மாசம் வச்சு ஓட்டுவாங்க அதே கண்ணாடியை தொடச்சி வச்சு. அது எக்ஸ்ட்ரா மணி தான் அது. ஐயோ, ஆனா எனக்கு என்னமோ அந்த 3G அந்த 3D பார்க்கவே பிடிக்காது. அது ஏதோ டிம்மா இருக்கிற மாதிரி எப்போதுமே நான் போடவே மாட்டேன் அதை அந்த கிளாஸ். அப்பயும் நம்மள வந்து 150 ரூபா டிக்கெட் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேஸ்ட், அது 3Dன்றது வேஸ்ட். கார்த்திகன் ஹாட்ஸ்பாட் பாத்துட்டீங்களா? ஹாட்ஸ்பாட் பார்த்துட்டேன், நல்லா இருக்கு படம். வேற மாதிரி செம்மையா இருந்துச்சு, செம்ம ட்ரிப்பா இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. தியேட்டர்ல பாத்தீங்களா? ஆமா ஆமாண்ணே, நல்லா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் ஒரு குறும்படம் வரணும். அது நான் ஆல்ரெடி வந்து கேடிவில ஒரு தடவை வந்து இந்த பாண்டு இவங்கெல்லாம் வந்து நடுவில் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நடுவில் ஒரு தடவை கேடிவில ஒரு தடவை ஒரு படம் பார்த்துருக்கேன் ப்ரோ. பாண்டி இவங்கெல்லாம் வந்து ஆண்களா பொம்பளைங்களா மாறுவாங்க. அது வந்து காமெடி. அது காமெடி. இது வந்து நம்மள யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும்.
அந்த கதை வந்து அவங்க சொல்ற விஷயம் வந்து நம்மள யோசிக்கும். ஓகே, இதேதான் நம்மள பண்ணிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா, நம்ம இதுதானே பண்றோம். ஒருவேளை நம்ம இதை பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் அது. எல்லாமே அப்படிதான் இருக்கும். செம்மையா ஆரம்பிக்கிறேன். ஸோ லைக் ப்ரொடியூசர் போய் கதை சொல்றான், ஒரு 4 கதை சொல்றான், இந்த 4 கதை தான் படம். வேற லெவல்ல இது. ஓகே ப்ரோ, இப்போ ஆணினமே திருந்தப்படுது. இப்போ வந்து பெண் வீட்டில் ஒத்துக்குவாங்களா? இப்போ பொண்ணு வந்து வேலைக்கு போகணும், நாம வந்து இல்ல அப்படி கிடையாதுங்க. கன்க்ளூஷன் அது கிடையாது. நீங்க நினைக்கிறீங்கல்ல ஒரு விஷயத்த, நீங்க எல்லாருமே இது தப்பு சரின்னா நினைக்கிறீங்கல்ல, அது ஏன் வந்து அவங்களுக்கு மட்டும் வச்சு பாக்குறீங்க, பெண்களுக்கு மட்டும் வச்சு பாக்குறீங்க? நம்ம யோசிச்சிருக்கோம் என்னைக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து சொல்ற கன்க்ளூஷன்லாம் வந்து, இல்ல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு 1 மாசம் இந்த வீட்டுல, அந்த 1 மாசம் அந்த வீட்டுல, இல்லைன்னா ஒரே வீடு எடுங்க, பொண்ணு வீட்லயும் பையன் வீட்லயும் ஒன்னா இருப்பான் அப்படின்றதெல்லாம் அது தனி. அது ஒருத்தருடைய விருப்பம் அதெல்லாம். பட் நம்ம நினைச்சே பாக்குறது ஓகே, நம்ம யோசிச்சிருப்போம்ல என்னைக்காவது ஒரு நாள். அதாவது ஒரு சின்ன சீன் வரும், ஸ்டீக் கீழே விட்டுருப்பாங்க, தாலியை கழட்டி வச்சிட்டான்னு வந்து சண்டை போட்டு இருப்பாங்க மாமியார். இது வந்து நிறைய வீட்டில் நடக்கும். ஆனா ஒரு பொண்ணு பண்ணிட்டா நடக்கும். அப்படியே ஒருவேளை ரிவர்ஸ்ல ஒரு பையனுக்கு அது இருந்துச்சுன்னா யோசிப்பீங்கல்ல. அதுதான் அது ஃபர்ஸ்ட் எபிசோட் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து சும்மா ஃபன். அது வந்து அது ஏற்கனவே அந்த துல்கர் படம்லாம் ஒன்று வந்திருக்கும்ல, அதுலேயே வந்திருக்கும். இந்த அண்ணன் தங்கச்சி லவ் பண்ற கதை ஏற்கனவே வந்திருக்கும். மூணாவது ஃபன்னா இருக்கும். அது நான் இப்படி வேணாலும் இருப்பேன், ஆனா நான் உன்னை லவ் பண்றேன். அந்த பொண்ணு கேட்கும், நீ எப்படி வேணாலும் இருப்ப, என்னை லவ் பண்றது உண்மைதான், நீ அடுத்தவங்க கிட்ட போனதான் வந்து சும்மா இதுக்காக போயிட்ட, ஆனா இருந்தாலும் என்னை தான் லவ் பண்றேன்னு சொல்லல. அதே மாதிரி உன் ஃப்ரெண்டை கூட்டு வா, நான் இருந்துக்கிறேன், உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் நல்ல விஷயம். அதான் கேள்வி கேட்டா அது வந்து நம்ம சிறப்பு லட்ச மாதிரி கேள்வி கேட்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லதா இருக்கும். கடைசி எபிசோட நல்ல ஒரு கடைசி எபிசோட அது வந்து எமோஷனலா இருக்கும் மெசேஜோட. டிவியில இருக்க ஷோலாம் பத்தி. ஸோ எல்லாமே வந்து சொசைட்டி கேள்வி கேட்கிற மாதிரி தாங்க இருக்கும். நல்லதா இருக்கும். கார்த்திக் ப்ரோ, அந்த புஷ்பா 2 எதாவது இருக்கா? இன்னைக்கு ஏதோ அப்டேட்டுன்னு வெங்கட் கூட போட்டிருந்தேன். வெங்கத்தை போட்டிருந்தாங்க, பாப்பா தெரியல. கார்த்திகா, துருவ நட்சத்திரம் மலையாளத்தை தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ்னு சொன்னாங்க, உண்மையா அது? அப்படிலாம் ஆகாது. துருவ நட்சத்திரம் வந்து ஃபைனான்ஸ் பர்சன முடிஞ்சாதான் ரிலீஸ் ஆகும். ப்ரோ இன்னும் முடியலையா ப்ரோ? எப்போதான் என்ன வரும்? அது எப்போ பணம் வந்தாதான் முடியும். எப்போ முடியும்னா பணம் வந்தாதான் முடியும். இப்பவே 2 தடவை மாத்திட்டாங்களே. இல்ல அவங்களுக்கு பணம் தேவை இருக்கு, அந்த படத்துக்கு பிரச்சனை இருக்கு, ஃபைனான்ஸ் ஜோ எடுத்தார்ல. அதை தாண்டி அந்த படம் பிசினஸ் ஆனிச்சுன்னா மட்டும் தான் முடியும். யாரோ வந்து வாங்கணும், யாரும் வாங்கறதுக்கு ரெடியா இல்ல. ஆமா ப்ரோ, அதான் ஜோசோ எடுத்தாங்கல்ல ப்ரோ, அந்த அதே ப்ரொடியூசர் தான் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. கிடையாது, இது வந்து கௌதம் மேனன் எடுத்தது. ஓகே ஓகே. அரண்மனை ரிலீஸ் எடுத்து எப்போ தெரியுமா? இது அரண்மனை 4 ரிலீஸ் டேட் ஏப்ரல் 26 நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு போறேன். அப்போ இந்த ஏப்ரல் 14 அப்போ எதுவும் வராது? விஜய் ரெட்டி படம் ஒன்று வருது, ரோமியானு. அப்புறம் ஜிவி பிரகாஷ் படம் டியர்னு ஒரு படம் வருது. அது ரெபல் ப்ரோ? கேட்கல. ரெபல் பாத்துட்டீங்களா? ரெபல் பார்த்துட்டேன். அது வந்து ஒரு விவாதமே ஒன்றும் கிளம்புற மாதிரி ஒன்றும் தெரியல ப்ரோ. அது ரொம்ப மலையாளிகளை போட்டு ரொம்ப இது பண்ண மாதிரி இருந்துச்சு. அதில் இன்னும் ஒரு விதமும் கிளம்பல. அது ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் படம், சீமான் மாதிரி. ஒருவேளை ஓடிடில வந்ததுக்கப்புறம் பெருசா இதாகுமோ? ஒன்றும் ஆகாதுங்க, அதில் என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது. இல்லை ப்ரோ, இந்த இதுக்கெல்லாம் போங்கனாங்கல்ல, இந்த கேரளா ஸ்டோரி, இந்த காஷ்மீர், அது சற்றும் குறையாத ஒரு படம் தான். அப்படிலாம் இல்லை, உண்மையில. நீங்க படம் பார்த்துட்டீங்களா? சொல்லாதீங்க, என்னடா எந்த படத்தோட எந்த படத்தை கேக்கீங்க? படம் பார்த்துட்டீங்களா? கருத்துருவாக்கத்துல சொல்றேன் நான். இது
அது கிட்டத்தட்ட அது கடைசி வரைக்குமே வந்து நான் உண்மையிலே நடந்ததுதான் டைரக்டர் தான் சொல்றேன் தவிர அதுக்கான ஒரு இதே காட்டலையே அவங்க. உண்மையிலேயே வந்து ஒரு பொண்ணு வந்து மேடையில இருக்கிறப்போ வந்து அவங்க இது பண்றது அந்த மாதிரி உண்மை நடந்துச்சா? உண்மை நடந்துச்சுன்னா ஓகே. இவங்க வந்து வேணும்னே எல்லாமே பண்ண மாதிரி தான் இருக்கு. அதுல வந்து ஒரு இது கூட வந்து தெரியல அந்த அது உண்மையா நடந்துச்சா இல்லையா அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. அது உண்மையா நடந்தது இருக்கட்டும், நடக்காம இருக்கட்டும், அது பிரச்சனையே கிடையாது. படமா பார்க்கவும் எப்படி இருந்துச்சு, மொக்கையா தான் இருந்துச்சு, அவ்வளவுதான். மூணாவே மொக்கையா தான் போயிடும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் கூட இல்ல, ஒரு என்கேஜிங் எதுவுமே இல்ல. அப்புறம் என்ன? ஒண்ணுமே இல்ல. அது வந்து ஐயா வெற்றிமாறன், இவங்க வெற்றிமாறன் நம்ம வந்து புரட்சி இயக்கணும்னு நினைக்கிற எல்லாம் நிறைய பேர் அதுல வந்து பேசியிருக்காங்க. கார்த்தினா அவர் சொன்ன மாதிரி சீரியஸாவே வந்து நான் வந்து கம்யூனிஸ்ட், ஸோ ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அது உண்மையிலேயே அந்த சீனு. ஸோ அந்த மாதிரி அந்த கொடியை பிடிச்சி வச்சுட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டோரி லைன் கொடுக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. தப்பு என்னென்னமோ சொல்றாங்க. அதுக்கு வந்து எப்படி வந்து ரஞ்சித் கூட பஸ் மீட்ல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுல நீளமும் தப்புன்னு தான் சொல்றாங்க. அதுக்கும் அவர் வந்து பேசியிருக்காரு. கொடியோட நிறைய என்னன்னு முக்கியம் கிடையாது, யார்கிட்ட இருக்குது முக்கியம். ஒருவேளை மூணாருக்கும் அந்த பார்டர்ல இருக்கிற கேரளாருக்கும் ஒரு பிரச்சனை தான் நடந்திருக்கலாம். ஆனா இந்த அளவுக்கு நடந்திருக்குமாங்கிறது தெரியல ப்ரோ. ஒண்ணுமே நடக்கலைங்க. என்ன நடந்துச்சு? அது ஒரு காலேஜ்ல நடக்கிற ரேகிங், அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து ஒரு மலையாளத்தான் வரான், மலையாளத்தான் சொல்ல தப்பா சொல்லலைங்க, ஒரு மலையாள பையன் வரானா காலேஜ்ல ரேக் பண்ண மாட்டீங்களா? அப்படி ஒரு மேபி நடந்திருக்கலாம். அது பெரிய இன்சிடென்டா கூட மாறி இருக்கலாம். அதுக்கப்புறம் அங்க பிரச்சனை நடந்து மாறி இருக்கலாம். ஓகே, அது இன்ட்ரெஸ்டிங்கா படத்துல என்ன காமிச்சிங்கன்றது இருக்குல்ல. நீங்க மொக்கத்தனமா ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதை ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டு கிளைமேக்ஸ் இல்ல, கன்க்ளூஷன் இல்ல, எதுவுமே கிடையாது. காலேஜ் எலெக்ஷனையே வந்து ஏதோ எம்பி எலெக்ஷன் மாதிரி, எம்எல்ஏ எலெக்ஷன் மாதிரி வந்து பில்டப் பண்ணிக்கிட்டு, சரி ஓகே நீ காலேஜ் எலெக்ஷன் ஜெயிச்சிட்ட, என்ன காலேஜே மாத்திருவே நீ? அதெல்லாம் கிடையாது. ஏதாவது அடிச்சு விடுன்னு அடிச்சு விடுற மாதிரி அந்த படம் அது. அவர் ஜிவே ஜெயிச்சிட்டாரு காலேஜ் எலெக்ஷன்ல, என்ன பண்ணிடுவாரு? என்ன மாத்திர முடியும்? காலேஜ்ல ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்கிறதே யாருக்கும் தெரியாது. அதுவே ஒரு 20 வருஷம் ஆச்சு. படிக்கிறதே 3 வருஷம் தான் ப்ரோ. இவங்க காட்ட என்னமோ படிக்கிறதே 3 வருஷம். அதுல போய் நான் லவ் பண்ணுவேனா, படிப்பனா, இல்ல காலேஜ்ல எலெக்ஷன் வேற ஒண்ணு. ஆனா யாராவது வந்து மலையாளம் தெரிஞ்ச மலையாளி யாராவது பார்த்தாங்கன்னா சத்தியமா வந்து ஜீவபிரகாஷ் ரொம்ப கோவப்படுவாங்க. ஆனா எனக்கே ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அட்லீஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து காட்டியிருந்தா கூட கவுன்சிலரா வந்து எலெக்ஷன் நிக்கிறவங்களே ஃபுட்பால் அடிச்சிட்டு இருக்காங்க கார்ல. நீ காலேஜ் எலெக்ஷன் ஜெயிச்சு என்ன பண்ணுவ? சும்மா இது என்ன பிரச்சனை, நாட்டுல என்ன பிரச்சனைனே தெரியாம ஒரு படம் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் கேடிவில நிறைய படம் பார்ப்போம். கேடிவில நிறைய இது வந்து இந்த விஜய் படம், நிறைய மாண்புமிகு மாணவன் அப்ப இருந்த காலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஒருவேளை கேரளால இருக்க காலேஜ்ல அந்த மாதிரி இருக்கலாம். நம்ம ஊர் காலேஜ்ல அது பீரியட் படம் தானே, பீரியட் படம் தான். ரொம்ப வன்மம். ஆனா அரண்மனை 4 அரண்மனை கூட எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கு ப்ரோ. ஆனா அரண்மனை 1 வந்து நான் சிங்கிளா பார்த்தேன். 2வது பாட்டப்போ வந்து வைஃபும் நானும் பார்த்தோம். 3வது பாட்டப்போ வந்து என் பையன். இப்ப 4 பேர் பார்க்க போறோம். எவ்வளவு பெரிய வளர்ச்சி. 2 பசங்க, அதுக்கு 4 பேரும் பார்க்க போறோம். ப்ரோ வேற இருக்கு ஸ்பீக்கர்ல ப்ரோ. அதே மாதிரி மூவி பஃப்லாம் சொல்றாங்கல்ல, மூவி அந்த யூடியூப்ல வந்து ஒரு மூவி பஃப், அப்புறம் அந்த ஸ்னீப்பிங்லாம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே வருது இல்ல ப்ரோ? அது எப்படி ப்ரோ?
அது ப்ரொடியூசரே கொடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது தனியார் சேனலா இல்ல இப்ப தயாரிப்பாளர் சங்கம் அந்த சேனல் வச்சிருக்காங்க? யாரு ப்ரோ ரன் பண்றது? கியூப் இருக்காங்கல்ல, கியூபோட சேனல் அது. கார்த்திக் ப்ரோ என்ன கோபி? ஹரிஸ் வந்து இன்னும் முழுக்க இதுல இறங்கிட்டாரா? பிஜேபி அண்ணாமலைக்கு இருந்ததுல அதை இறங்கிட்டாரா? இறங்கிட்டாரு. ஏதாவது ஃபேக்சுவலா ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வருவாருன்னு பார்க்க நானும் எடுத்துட்டு வர மாட்டேன்றாரு. இன்னொரு 18 நாள் இருக்கு, ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வரட்டும். அவதூறா தாங்க இருக்கு. வேற ஃபேக்சுவலா ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கா? ஃபேக்சுவலா இல்ல இது என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஹரிஸ் எல்லாம் கூப்பிடுங்களே, என்னன்னு பேசுவோம். ஏங்க அப்படி ப்ரோ பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறாரு. அவருக்கு பிடிக்கல, அண்ணாமலையை பிடிக்கல, ஆனால் அவர் பேசுறாரு. என்ன இருக்கு, அவரோட இஷ்டம் அது. இல்ல அது கரெக்ட் தான். அவர் வந்து தனி நபரா இருந்து சொன்னாருன்னா பிரச்சனை கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பு அதோட அடைமொழி பக்கத்துல வச்சுக்கிட்டு பண்றதுதானே பெருசா இருக்கிறது. தாராளமா பேசலாங்க, யாராலும் பேசலாம். என்ன இருக்கு? ஒருவேளை நாளைக்கு வந்து இவரு வந்து ஸ்டாண்ட் வந்து பிஜேபிக்கு பண்ணலாம் பண்றாங்கன்னு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா என்ன பண்ணுவாரு அவரு? அப்படிலாம் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாரு அவரு. இந்த எலெக்ஷன்ல தனியாவே நிப்பாரு. அதனால அவங்க தைரியமா பண்றாங்கன்றீங்களா? ஆமா, தைரியமா பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அவங்க டிஎம்கேக்கும் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க, பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க. அவங்க தனியா நிற்பாங்க, எல்லாரும் அப்போஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் நிக்கணும், வேற வழி இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறீங்கன்னா தனியா நிக்கணும். ஓகே ஓகே. நான் அவங்க கிட்ட சொல்றது என்னன்னா, அண்ணாமலை எதிர்க்கிறீங்கன்னா தாராளமா எதிருங்க. ஏதாவது ஃபேக்சுவலா பாயிண்ட் வச்சு எதிர்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட்டா இருக்கும். திரும்ப திரும்ப வந்து முக்க வாங்கினீங்க அப்படின்னா உங்களை தான் எல்லாரும் நினைப்பாங்க, என்ன இது கூட தெரியலையே அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதான், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் கோயம்புத்தூர்ல போட்ட வீடியோ எடுத்து போட்டு அண்ணாமலை பதில் சொல்லுங்க. அண்ணாமலை எதுக்கு பதில் சொல்லணும்? போலீஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? சிஎம் கண்ட்ரோல்ல இருக்கு. ஜட்ஜி வந்து கண்ட்ரோல்ல இருக்காங்களா? கிடையாது. அந்த பேசிக்கே தெரியலன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான், அதுதான் நம்ம சொல்லுவோம். இல்ல ஆக்சுவலா அவங்க பேசுறது கூட ஏதோ பிஜேபின்றானுங்க. என்ன என்ன கான்செப்ட்னு புரியலையே. என்ன இருக்கு? இல்ல ப்ரோ, அவங்க வீடியோ பண்ணிருக்கிறது கூட 4-5 பேர் அடிச்சாங்க. பேசதான் அண்ணாமலைக்கு லைம்லைட் கிடைக்கும். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து 39 தொகுதியில வந்து ஒரே தொகுதி, எல்லாருக்கும் தெரிஞ்ச தொகுதி கோயம்புத்தூர் தான். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டே யார்? ஜூன் 4ஆம் தேதி என்ன பார்ப்பீங்க? திமுக ஜெயிச்சிருக்கா, யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்க்க முடியும். கோயம்புத்தூர் ரிசல்ட் என்னாச்சு அதுதான் பார்ப்பீங்க எல்லாரும். அதுதான் ஹெட்லைன்ஸே வரப்போகுது. உண்மையிலே ஆமா, அந்த இடத்துல என்ன காரணம்? அண்ணாமலை நிக்கிறதுனால. அண்ணாமலைக்கு எவ்வளவு பெரிய லைம்லைட். மோடிக்கு இப்படிதாங்க கொடுத்தாங்க அவங்க. நான் சொன்ன மோடியோட கம்பேர் பண்ண சொன்ன, தப்பா நினைக்காதீங்க. சொல்றேன், மோடிக்கு இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும். அவரை எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணதான் அவருக்கு வந்து பெருசா ஓட் பேங்க் கிரியேட் ஆகிட்டே இருந்துச்சு. தாராளமா அதை பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பேசதான் அவருக்கு வந்து லைம்லைட் கிடைச்சிட்டே இருக்கு. இல்ல நான் வந்து பிஜேபியை விட நாளைக்கு விஜய் வந்து நல்லா பேசினாருன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். அது சப்போர்ட் பண்றதுக்கு அவங்க ஒரு வாய்ஸுக்காக ஆப்போசிட் டீமை வந்து கீழே டம்மி பண்றதுக்கு பேர்ல வளர்த்துக்கிட்டு இருக்காங்களே. இது நாளைக்கு வந்து ஒரு டம்மி பண்ற பேர் இல்லையா? டம்மி நீங்க பண்ண முடியுமா? இல்ல ஜி, டம்மி பண்ண முடியாது. ஆனா அவங்களோட பெரிய வளர்ச்சிய
சரி, ஒரு நார்மலா வளர்ச்சிய மிகப்பெரிய வளர்ச்சியா மாத்தி விடுறாங்கல்ல. அதாவது அதுதான் எங்களுக்கு வேணும். அதுதான் எங்களுக்கு வேணும். ப்ரோ பிஜேபிக்காரங்களா உங்களுக்கு வேணும் ப்ரோ, தப்பு கிடையாது. நான் சொல்றது நாளைக்கு தமிழக வெற்றி கழக சார்பாக சொல்றேன் நான். அந்த சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க பண்றது எல்லாமே இன்னொரு கட்சியை வந்து அவங்களே சேர்த்து டம்மி பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா அதோட 50%னா 100% அவங்க வளர்த்து விட்டுட்டும் இருக்காங்களேன்னு சொல்லி பாக்குறேன். அவங்க எதுவுமே பண்ணாம பேசாம இருந்துட்டாவே கூட அது யாரோ என்னமோ பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விட்டுறலாம். நம்மளும் சொல்றோம் திருப்பி திருப்பி அதுவே திருப்பி பண்ற. இன்னைக்கு ஒரு வீடியோ டேக் பண்ணி போட்டாங்க, நம்ம பண்றதெல்லாம் எதிர்க்காங்களே, அப்ப நம்ம கரெக்டா தான் போறோம் அப்படின்னு வேற டயலாக் வசனம் வேற. விஜய் சொன்ன வசனத்தை அப்படியே எடுத்து போட்டிருக்காங்க. அதான் அப்படியே அண்ணாமலைக்கும் பொருந்தும் அந்த டயலாக். இதேதான் அப்படியே வசைச்சு போட்டேன். இதே வசனம், அந்த வாசகம் அப்படியே அண்ணாமலைக்கும் பொருந்தும். நாவத்துல வச்சுக்கேன். அவர் மொத்த தொகுதியெல்லாம் வருவாப்பியா ப்ரோ? ஆல்ரெடி போயிட்டு இருக்காருங்க. அவர் சென்னையில் இருக்காரு, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நேத்தெல்லாம் எல்லா தொகுதியிலும் மட்டும்தாங்க இருக்காரு. எங்க இதுக்கு அந்த பாத யாத்திரைக்கு வந்திருந்தாரு எங்க ஊருக்கு. நல்ல கூட்டானா. இப்போ அவர் நீங்க சொல்ற மாதிரி அவர் ஜெயிச்சாருன்னா தமிழ்நாடு தலைவராகவே தொடருவாரா? அது தெரியல ப்ரோ. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து கேபினெட் கொடுக்குறாங்களா, கேபினெட் மினிஸ்ட்ரி ஏதாவது கொடுக்குறாங்களா, இல்லை எப்படி பண்ணாங்கன்றதுனா அதுக்கப்புறம் தான் தெரியும். அமைச்சராக்கிட்டாங்கன்னா இங்க மாத்துவாங்க, வேற ஏதாவது தலைவரை மாத்துவாங்க. ஆனா அவர்கிட்ட தான் டோட்டல் கண்ட்ரோல். தமிழ்நாட்டுல வந்து அந்த இது கொஞ்சம் இன்னும் இதாகும். எது அவரு இருந்தா இப்ப அவரோட முகத்துக்காக தானே இத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க நான் நினைக்கிறேன். அவரு மட்டும் தாங்க இருப்பாரு 26 வரைக்கும். எலெக்ஷன்ல வந்து பெரிய ப்ரொஜெக்ஷனா அவர் மட்டும் தான் இருப்பாரு. இல்ல தலைவரா சொல்றேன் பாருங்க, அவர் தலைவரா இருக்கறனால தான் இத்தனை பேர் வந்து எப்படி இருந்தாலுமே அவர் தாங்க இருப்பாரு. மோடி நின்று குஜராத்ல இத்தனை வருஷம் ஆச்சு. குஜராத்தோட அடையாளம் மோடி தான். ஏன் திரும்ப திரும்ப ஓட்டு விடுது? எல்லா தொகுதியிலும் அவங்க ஜெயிக்கிறாங்க, மோடி தான். அந்த மாதிரி தான் அவங்க கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்தாங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ஒரு கோயம்புத்தூர் மாடல்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. கோயம்புத்தூருக்கு அள்ளி அரைப்பாங்க. ஏகப்பட்ட திட்டம் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் பண்ணி அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அண்ணாமலை ஃபுல்லா தமிழ்நாட்டில் தான் இருப்பாரு, பிரச்சனை பண்ணுவாரு. சும்மா வந்து ஒரு கட்சி தலைவராக இருந்து பிரச்சாரம் பண்றதுக்கும் நீங்க ஒரு மினிஸ்டரா இருந்து பிரச்சாரம் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. பிரச்சாரம் எத்தனை நாளைக்கு பண்ணிட்டே இருக்க முடியும்? செஞ்சு காட்டணும்ல, அதை பண்ணுவாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம். வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல? ஹலோ ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. அன்னைக்கு பேசினேன்ல கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 18 ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னேன்ல, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம். அண்ணாமலை பயங்கரமா கவர் பண்றாரு ப்ரோ. அவரு குருப கவுடர் ரோட்டெல்லாம் கன்னடத்துல பேசுறாரு, முருகன் போய் அருந்ததி கிட்ட தெலுங்குல பேசுறாரு. நல்லா ஒர்க் பண்றாங்க ப்ரோ. முருகன் பெரிய ப்ளஸ் ப்ரோ அண்ணாமலைக்கு. அவர் அந்த சைடு நல்லா ஒர்க் பண்றாரு. ஆனா ஒரு டஃப் இருக்கு ப்ரோ. வேலுமணி அவர் நல்லா வேலை பார்க்கறாரு ப்ரோ. பூத்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு ஒரு ஆள் அப்படின்னு நல்லா ஆர்கனைஸ் பண்றாரு. கொஞ்சம் டஃப்பா கொண்டு போறாரு அவர் வேலுமணி. அவர் பயங்கரமா போடுறாரு. ஓட்டு போறதே வந்து ஒரு 10 லட்சமா 14 லட்சமா எவ்வளவு இருக்கும்? 2 பேருக்கு ஒரு ஆள்னா ஒரு 5 லட்சம் பேர் இறங்கிடுவீங்களா? 5 லட்சம் பேர்த்த உங்களுக்கு ஓட்டு வச்சிருக்கேன். இல்ல ப்ரோ, நான் அவர் கொஞ்சம் நல்லா ஆர்கனைசர் ப்ரோ. அது இல்லைன்னு சொல்ல முடியாது வேலுமணி அவர். எல்லா ஆர்கனைசேஷனருமே அப்படி பார்த்தா எங்க லோக்கல் பாடியில ஏன் தோத்தாங்க? எவ்வளவு தெரியுமா ஜெயிச்சாங்க? 100 கவுன்சிலர் கோயம்புத்தூர்ல. எவ்வளவு தெரியுமா இருக்கு? 100 கவுன்சிலர் இருக்காங்க. ஏடிஎம்கே எவ்வளவு ஜெயிச்சாங்க தெரியுமா? எப்ப நடந்த எலெக்ஷன் அது? எப்ப நடந்துச்சு? இப்பதான் நடந்துச்சு ப்ரோ. 2021 22. 22.
எத்தனை கவுன்சிலர் ஏடிஎம்கே? 1 3 என்னமோ தான் ப்ரோ ஜெயிச்சாங்க இல்லையா? 3 3 2 தான். 3 தான். 3. ஏன் வேலுமணி வித்த கட்ட வேண்டி தானே அதுல புரியுது ப்ரோ. ஒரு 40 50 ஜெயிக்க வேண்டிய தானே? ஏன் ஜெயிக்க முடியல அவரால? புரியுது ப்ரோ. இல்ல ப்ரோ அண்ணாமலை தான் ஜெயிப்பாரு. அவரு ஆர்கனைசர், பயங்கரமான ஆர்கனைசர்ல ஜெயிக்க வேண்டியதானே? அவர் நினைக்கிறாரு இந்த மாதிரி சாரி கொடுத்து அதெல்லாம் கொடுத்து ஜெயிக்கலாம். ஆனா கிளியரா கிரவுண்ட்ல அண்ணாமலை தான் ப்ரோ ஜெயிக்கிறாரு, கிளியரா தெரியுது. அது எல்லாருக்கும் தெரியுங்க. இவங்க லாஸ்ட்ல இந்த இதெல்லாம் கொடுத்தா மக்கள் போட்டுருவான்னு நினைக்கிறாங்க. ஆனா பிஜேபிக்கு போட்டாதான் ஏதாச்சும் நடக்கும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. தெரியல, அவரு செந்தில் பாலாஜியோட இடம் காலியா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஆல்ரெடி இப்படிதான் தெரியல. ஆனா பிஜேபி வந்து ஆனா நல்ல மாஸ்டர் மைண்ட் தானே இல்லை ப்ரோ? கொங்க டார்கெட் பண்ணி நினைச்சு பாருங்க. இப்போ அண்ணாமலை கவுண்டர் கம்யூனிட்டி போட்டு முருகனை போய் அருந்ததிரா போட்டிருக்காங்க. அது ஒரு நல்ல மாஸ்டர் மைண்ட் தானே ப்ரோ? 2 கம்யூனிட்டி வச்சு கொங்குல பிடிச்சிடலான்னு அந்த ஒரு நல்ல திங்க் பண்ணுவாங்க ப்ரோ, இல்லைங்களா? ரொம்ப அவங்க இந்தியா ஃபுல்லா இது பண்ணுவாங்க ப்ரோ. இந்தியா ஃபுல்லாவே வந்து கரெக்டா பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணுவாங்க. அதுதாங்க காங்கிரஸ்ட மிஸ்ஸுங்க. காங்கிரஸ்ட அது கிடையவே கிடையாது. காங்கிரஸ் அதை யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க ஏன் தமிழ்நாட்டு இவ்வளவு ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வராங்க வரல, அவங்க வந்து இந்த எலெக்ஷன் அது கிடையாதுங்க. அவங்க 2029 தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 10 MP 15 MP வரணும். 2029 நார்த் இந்தியாவில குறைஞ்சா கூட, நார்த் இந்தியாவில ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவாலோ காங்கிரஸோ வளர்ந்துட்டா கூட, சவுத் இந்தியாவில வந்து அவங்களுக்கு வந்து அந்த எங்கெங்கெல்லாம் MP மிஸ் ஆகுதோ அதெல்லாம் வந்து சவுத் இந்தியாவில இருந்து வரணும். அதுக்காக வேலை பார்க்குறாங்க. அவங்க 2029 அடிதளம் போட்டு உட்காந்துருக்காங்க. நீங்க 24லயே அவங்கள ஜெயிக்க முடியாம உட்காந்துருக்கீங்க. அவங்க ஏன் போய் வந்து பீகார்ல வந்து நிக்கிறாங்க? பீகார்ல வந்து நிதிஷ்குமார் சேர்த்துறாங்க. 29ல வந்து ஆளே இருக்கக்கூடாது, ஆப்போனண்டே இருக்கக்கூடாது. எந்த ஸ்டேட்லயுமே, வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடாது, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடாது. நீங்க என்ன முயற்சி பண்ணாலுமே 29 எலெக்ஷன்ல 2029, நான் சொல்ற 24 முடிஞ்சு போச்சு, அந்த கதை விட்டுருங்க. 29ல நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே அவங்களுக்கு 300 கீழே இறக்கவே முடியாது இந்திய அலைன்ஸ். அதுக்கான பேஸ்மெண்ட்டை போட்டுட்டே இருக்காங்க, இப்பயே போட்டுட்டு இருக்காங்க. அவங்க டீலிமிட்டேஷன்லாம் கொண்டு வருவாங்க அவங்க, அதெல்லாம் இருக்கு. அண்ணாமலை வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்க. பேசுறாரு ப்ரோ பாத்தீங்களா? ஒரு 4 மணி நேரம் பேசுவார், 1/2 மணி நேரம் பேசுவார், 1 மணி நேரம் பேசுவார் பிரஸ் மீட்ல. எல்லாத்தையும் பேசுவார் ப்ரோ. ஆனா இந்த வாட்டி சீமான் 10% ஓட் எடுத்து வராரு ப்ரோ. விவசாயத்தை பத்தி ஏறிட்டே இருக்காரு சீமான். அவருக்கான ஓட் பேங்க் அப்படியே இருக்குங்க. அவரும் ஏறுவாரு. 10 எடுத்துட்டு வர ப்ரோ, 7 தாண்டிடுவாரா? அது தெரியல ப்ரோ. நடக்கிறது MP எலெக்ஷன், ஸோ அவருக்கான பெரிய ரோல் கிடையாது இங்க. ப்ரோ இங்க அண்ணாமலை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ப்ரோ, பாட்டி கூட தெரிஞ்சிருக்கு. இவர் சரியான ரீச் ப்ரோ, வெறும் 3 வருஷத்துல. அதெல்லாம் அந்த ஹரிஷ் புண்ணியத்துல, யாராவது டிவிகேக்காரங்க புண்ணியத்துல இன்னும் கொஞ்சம் போட்டுட்டே இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனா ப்ரோ இவங்களே கொஞ்சம் நம்ம கேண்டிடேட் இவங்களே கொஞ்சம் இந்த ரிலீஜியஸ் பாலரைசேஷன் பண்றாங்களே ப்ரோ. இவங்களே கொஞ்சம் தேவையில்லாம இந்த டிஎம்கே டீமே இந்த இவங்கெல்லாம் இந்த மாதிரி புஷ் பண்ணி இந்த மாதிரி செட்டப் பண்ணி அவங்களாவே ஒரு இது மாதிரி கொண்டு வராங்களே நிறைய தொகுதியில். அதை பண்ணி தான் மம்தா நீங்க வந்து புலம்பிட்டு இருக்காங்க, ஐயோ நீ விட்டுருங்க அப்படின்றது. அது பண்ணி தான் இந்த பக்கம் இருக்க இந்துஸ்லாம் ஒரே பக்கமா சாய ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க நீங்க கோயம்புத்தூர்ல என்னெல்லாம் வரப்போகுதுன்னு பாருங்க, வீடியோஸ் இதெல்லாம் நிறைய வரும் பாருங்க. அதெல்லாம் எது வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. அவங்க நினைக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால்ல 30% இருக்கு. ஆமா முஸ்லீம் ஓட்டு 30% இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு? 12% இருக்கு. ஆனா அதுலயுமே விவரம் தெரிஞ்ச முஸ்லீம்லாம் வந்து மாத்தி போடுவாங்க. நீங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு பிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டு இருக்கீங்க, அது பண்ணிட்டே இருக்கீங்க. அவங்க ஓட்டெல்லாம் வாங்கணுன்றதுக்காக, அவங்களை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்களை டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க.
அது அது உங்களுக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன்லாம் வந்து இப்ப தெரியாது, எலெக்ஷன் தான் தெரியும். ஏன் ப்ரோ எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த வட தமிழ்நாடு வன்னியர் பகுதி இருக்கு ப்ரோ, அங்கெல்லாம் பிஜேபி சுத்தமா வளரல, இப்பவும் 3% 2% தான் இருக்குன்னு. அங்கேயும் ஒரு பிஜேபி கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லாவே சொல்லுவாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாவே 3% தான் 2% தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல ப்ரோ இவங்க சொல்றாங்க இப்பவும் சொல்றாங்க கொங்குலயும் தென் தமிழ்நாடு நல்லா வளர்ந்துட்டாங்க, ஆனா வன்னியர் பெல்ட்ல மட்டும் பிஜேபி இல்ல. வன்னியர் பெல்ட் எந்த பெல்ட் சொல்லுங்க ப்ரோ? அந்த விழுப்புரம், தர்மபுரி. தர்மபுரியில 2014 யார் ஜெயிச்சாங்க சொல்லுங்க? அதான் ப்ரோ அன்புமணி தான். அதான் அவரோட அன்புமணி யார் அலைன்ஸ் நின்னாரு? யார் அலைன்ஸ் நின்னாரு? பிஜேபி தான் ப்ரோ. பிஜேபி அலைன்ஸ் நின்னாரு, ஜெயிச்சாரு. அதே ஏடிஎம்கே அலைன்ஸ்ல பிஜேபி அலைன்ஸ் நிற்கும் போது என்ன ஆச்சு? தோத்துட்டாரு. ஏசி சண்முகம் எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? 50,000 ஓட்டுல தோத்தாரு. பிஜேபி அலைன்ஸ் தான் நின்னாரு. உண்மைதான் ப்ரோ. அந்த திருமாவளவன் இருக்கார்ல ப்ரோ, அவர் வந்து இது பயங்கரமா பிஜேபி ரொம்ப இதா பேசுறாரு, ஒரு ஒரு ரிலீஜனை டார்கெட் பண்ற மாதிரி பேசுறாரு. தப்பு இல்லையா ப்ரோ? அது பர்டிகுலரா ஒரு நல்ல விஷயம் தான். அதுவும் பிராமின்ஸை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுற மாதிரி. ஏன் ப்ரோ? அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நிறைய பேர், ஏன் அவங்கள ரொம்ப டார்கெட் பண்றாங்க? அதுதாங்க நல்ல விஷயம் தாங்க. அதெல்லாம் அது பண்ணதாங்க கான்சன்ட்ரேட் ஆகும். இங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க எல்லாரும். இல்ல ப்ரோ, இப்போ வந்து ஒரு கவுண்டர் தேவரெல்லாம் அப்படி பேசிட முடியுமா ப்ரோ? இப்போ நாடார் செட்டியார் யாரா இருந்தாலும் ஏன் அந்த ஒரு கம்யூனிட்டி மட்டும் ரொம்ப யார் எடுத்தாலும் கேவலமா பேசுறது, திட்டுறது? அவர் முன்னாடி பேசினதை பாக்கல நீங்க? அவர் கவுண்டர் பேசிருக்காரு, வன்னியர் பேசிருக்காரு, எல்லாரும் பேசிருக்காரு. பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் வந்து இல்ல ப்ரோ, நான் திருமாவளவன் மட்டும் சொல்றேன் பர்టిక్యులரா எல்லா பக்கமும் ஓட்டு ஒன்னு சேர்ந்து ஓட்டு போட ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மாதிரி பேசினாங்க. புரியுது. இல்ல ப்ரோ அவரை மட்டும் சொல்லல, பர்టిక్యులராவே ஏன் பிராமினை ரொம்ப டார்கெட் பண்றாங்க எல்லாரும்? ஐ மீன் இந்த திமுக ரிலேட்டட். அதுக்கு காரணம் வந்து இவனுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இவனுங்களை வச்சு செஞ்சுட்டு இருந்தானுங்க. அவனுங்க அவங்க மேல இருக்க வன்மத்தை இவங்க காட்டுறாங்க, அவ்வளவுதான். அவன் 50 வருஷம் முன்னாடி பேசினவனா செத்து போயிருப்பான், அவன் பணத்தை போச்சு என்ன எலும்புடையா இருக்கும். இருந்தாலும் அவங்க மேல இருக்க வன்மத்தை இவங்க காட்டிட்டு இருக்கானுங்க. என்ன பண்றது? நீ அப்பயே அதை செஞ்சிடல அப்படின்னு பாவம் இழிச்சவாய் தரமே வந்து மாட்டிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ண முடியும்? சொல்றாங்க இந்து அவங்களுமே ஒரு கடத்துல இல்ல அது அவங்களுமே ஒரு கடத்துல டாமினேட் பண்ணாங்க ரொம்ப. அவங்க மேல இருக்க வெறுப்பை வந்து இப்ப அவங்க காட்டுறாங்க. அன்னைக்கு பேசினவங்க செத்து போயிருப்பான், இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் மேல காட்டிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோ இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ங்கறாங்களா ப்ரோ, அது பிராமின்ஸ் பண்றதை விட அந்த நடுவுல இருக்கிற ஜாதிகள் தானே ப்ரோ அதிகமா பண்றாங்க இல்லையா இப்போ? ஆமா ரொம்ப அதிகம். ஐயருக்கு தான் ஏங்க, ஒரு ஸ்கூல்லயே ஐயரு பையனை தாங்க அதிகமா ஓட்டுவீங்க. இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு இருக்க பிரசன்ட்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு ஐயர் பையன் சிக்கிட்டா என்ன ஓட்டு ஓட்டுவீங்க வச்சு அவனை? வாடா தயிர் சோது பார்த்தா இப்படிதான் அவனை ஓட்டுவீங்க. அதுதான் டிஸ்கிரிமினேஷன். இன்னைக்கு அவனுக்கு தான் இழிச்சுவானுங்க. அதே மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு பண்ண சேட்டைகள்லாம் அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி ப்ரோ இப்போ சீமான்லாம் இருக்கார்ல ப்ரோ, இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் இப்படிலாம் பேசுறாருல. இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கேரளா பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் தமிழ் ஆளுங்க இருக்காங்க. இவர் வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனை வராது ப்ரோ இந்த மாதிரி ஓப்பனா மேடையிலேயே உட்காந்து தெலுங்கு இப்படி தொண்டரை திட்டுறது? தமிழ்நாட்டில் இப்போ அவங்க ஒரு எல்லா லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜ் ஒரு 80 கோடி பேர் இருக்க மாட்டாங்களா? இவர் இந்த மாதிரி வெறுப்பு பேச அவங்க ஓட்டு போட மாட்டாங்களா? யார் போட மாட்டாங்க? இல்ல மத்த இந்த மாதிரி பேசுறது வந்து நல்லதா ப்ரோ? இப்போ வந்து இந்த என்ன சொல்றது, இவர் கொஞ்சம் வெறுப்பை வந்து கிரியேட் பண்றாரு இல்லைங்களா ப்ரோ? இப்போ 1.5 கோடி ஹிந்திக்காரன் வந்துட்டான், 2 கோடி பேர் வந்துட்டான், அதெல்லாம் லாஜிக்குங்களா? 1.5 கோடி பேர்லாம் இருப்பானா? அவன் ஓட்டு எடுத்து பிஜேபி ஜெயிக்க வச்சிட போறான், இப்படிலாம் பேசுறாருல அவரு. அண்ணன் பேசுறது லாஜிக்கெல்லாம் யோசிக்காதீங்க. அண்ணன் எப்பயுமே வந்து ப்ரோ இதை நம்புறாங்க ப்ரோ, 1.5 கோடி பேர் வந்து ஓட்டு போட்டு அண்ணாமலை ஜெயிக்க வச்சிருவாராமா. இல்ல அவர் பேசுற லாஜிக்கெல்லாம் யோசிக்க தேவையில்ல நீங்க. இன்னொன்னு அவரு வந்து யாருக்கான அரசியல் பேசுறாரு, யாருக்கான ஓட்டுக்காக பேசுறாரு, அவங்க அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்காக பேசுறாரு. அந்த டார்கெட் ஆடியன்ஸ் அவருக்கு ஓட்டு போடுறாங்க. சக்தி மசாலா பாக்கெட்ல வந்து ஏன் சக்தி மசாலான்னு எழுதல, ஏன்டா மேல எழுத வேண்டியதாண்டா அப்படின்னு பிரிண்ட் அவுட் வந்து பேசுவாரு. அதுக்கப்புறம் வந்து உங்க கேண்டிடேட்டுக்கு ஏங்க தமிழ் படிக்க தெரியல அப்படின்னு கேட்டா
அவன் ஏன் தமிழ் படிக்கல, அதுக்கு காரணம் என்ன, நீதான் உன்னையும் தான் செருப்புல அடிக்கணும்னு பேசுவாரு. எப்படி வேணாலும் பேசுவாருங்க அவரு, எப்படி வேணாலும் பேசுவாரு. அதனால இதுக்கும் கை தட்டுவானுங்க, அதுக்கும் கை தட்டுவானுங்க. இல்ல ப்ரோ, அவரு கன்ஃபியூஸ் ஆகுது ப்ரோ. யாரை பார்த்தாலும் தமிழ் இல்லைங்கிறாரு. அவர் என்ன எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவார்? அவரு கேஸ்ட்டை வச்சா இல்ல பிளட் டெஸ்ட்டை எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாரு எனக்கு புரியல. இல்ல அது இல்லைங்க, அது வந்து திமுக வந்து அவங்க வந்து கருணாநிதி ஃபேமிலி வந்து ஆந்திரால இருந்து வந்தாங்கன்னு ஒரு டேர்ம் இருக்கு, சரியா? அதனால அவங்க தமிழ்ங்கிறாரு. அதான் எம்ஜிஆர் மலையாளி, அப்புறம் ஜெயலலிதாவும் கன்னடா அதெல்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து அண்ணா அரசியல் ஆரம்பிக்கும் போது தமிழன் தான் நாட்டு ஆளணும், தமிழ் தான் ஆடணும், யார் ஆளணும், நான் தான் தமிழன், நான் தான் ஆளணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தோன்னா அவர் தமிழர் தான், ஆனா எங்களுக்கான ஆள் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. இப்போ வந்து அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வரும்போது கர்நாடகாருன்னு பேசிட்டு இருந்தாரு. இப்போ அதை விட்டுட்டு வந்து ஏன் அந்த காலகட்டத்தில் வந்து சிஎம்மா இருந்தவங்க எல்லாருமே தமிழ் இல்லாமல் இருந்தாங்கனால அன்னைக்கு அதை பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அதை விட்டுட்டு வேற உருட்டு விட்டு இருக்காரு. உண்மைதான் ப்ரோ. ஆனா அவருக்கு என்ன ப்ரோ, காசே இல்லைங்கிறாரு. ஆனா ஒவ்வொரு மேடை போடுறாரு, அது போடுறாரு, மினிமம் ஒரு 5 லட்சம் ஆகும். அப்ப இங்கிறதுல ஃபண்டு வந்துட்டு தான் இருக்கு அவருக்கு, இல்லைங்களா? இல்லாம எப்படி கட்சி நடத்த முடியும்? கட்சி நடத்தினாலே இப்போ பணம் வந்துருங்க, எல்லாரும் நிதி கொடுப்பாங்க, நிறைய இருக்கு. அதனால மேட்டர்ல அவர் நினைக்கிறாரா ப்ரோ 30% எல்லாம் எடுத்துடலாம் ஓட்டு அப்படின்னு வச்சு ஜெயிச்சிடலாம்? இன்னொரு 30-40 வருஷம் போராடினாலும் எடுத்துடலாம். 5-5 2-2 3-3 சேர்த்து அப்படி எடுத்துடலாம். ப்ரோ நான் வந்து எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் ப்ரோ. அவர் எல்லாருக்கும் அரசு வேலை, விவசாயம் பண்றது, இதெல்லாம் என்ன ப்ரோ இது? சில பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா அரசு திவால்னு சொல்லிடுவேன், கடன் பிடுங்கி கொடுத்துருவேன். என்ன இது, இதெல்லாம் எப்படி இளைஞர்கள் கை தட்டுறாங்க? பேசிக் இருந்தா எப்படி ப்ரோ அது? கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் கொஞ்சமாச்சும் தெரிஞ்சவனா இருந்தா கூட இதெல்லாம் சிரிக்க மாட்டானா? ஆனா அதையும் கை தட்டுறானுங்க சின்ன பசங்க. இளைஞர்களுக்கு எப்பயுமே ஒரு வெறுப்பு இருக்குங்க, நாட்டு மேலேயும், ஃபேமிலி மேலேயும், ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும், வேலை மேலேயும், எல்லாரு மேலேயும் வெறுப்பு இருக்கும். எல்லா காலகட்டத்திலையுமே அதெல்லாம் கடந்து தான் எல்லாரும் வந்திருப்பீங்க, அது உங்களுக்கே தெரியும். நீங்க இப்போ ஒன்னா படிச்சிருப்பீங்க, உங்க கூட படிச்சவன் வந்து அவங்க அப்பா வீடு வச்சிருப்பாரு, சொத்து வச்சிருப்பாரு, அவன் டக்குன்னு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு போயிடுவான். நீங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலை தேட ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க. உங்க அப்பா மேல உனக்கு கோவம் வரும். ஏண்டா அவங்க அப்பா பாரு ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்து ஒரு கடை வச்சு கொடுத்துட்டான், என் கூட படிச்ச பையன் நல்லா பண்ண, எங்க அப்பா வந்து இப்படி இருக்கான்னு உங்க அப்பாட்ட கேட்பீங்க சண்டை வந்தோன்னே. யோ நீ என்ன கிழிச்ச எனக்கு பாரு, என் கூட படிச்சவனா வந்து கடை வச்சு செட்டில் ஆயிட்டான், அவனுக்கு கல்யாணம் பண்ணிச்சிட்டான் எங்க அப்பா, அவங்க அப்பா, நீ என்ன கிழிச்ச, வெறும் இன்ஜினியரிங் தானே படிக்க வச்ச அப்படின்னு கேட்பீங்க. அந்த வெறுப்பு குடும்பத்து மேல இருக்கும், எல்லாரு மேலேயும் இருக்கும். அந்த வெறுப்பு இருக்கிற இளைஞர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு விஷயத்த இந்த மாதிரி நெகட்டிவா பேசுனீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து இது போய் சேரும். அது இயல்பு, அது இங்க இல்லை, அது எல்லா இடத்துலையுமே நடக்கிறதா. அது அரசியலா இருக்கட்டும், இங்க இந்தியால இருந்து வெளியே எல்லா கண்ட்ரிலையும் எல்லா இடத்துலையுமே அவங்க கிட்ட போய் வெறுப்பா ஒரு இந்த நாடு ஏன் அப்படி இருக்கு தெரியுமா, எல்லாத்துக்கும் காரணம் தான் அப்படின்னு சொன்னா அவன் நாட்டு மேலே கோவம் வரும். இன்னும் ரோட்ல எவனோ ஒருத்தன் ஆடிக்கார ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான், அவனை பார்த்தா அவன் கோவம். இவன் வந்து சும்மா டிவி எக்ஸல்ல தான் போயிட்டு இருப்பான், டிவி எக்ஸல்ல ஆடிக்காரனை பார்த்தா அவனுக்கு கோவம் வரும், வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு அந்த இளைஞர்களுக்கு எப்பயுமே இருக்கும். அந்த வெறுப்பை அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு, அவ்வளவுதான். உண்மைதான் ப்ரோ, அவர் சொல்றதெல்லாம் பொய் ப்ரோ. இப்போ வந்து யாருமே கூட நான் தமிழ் தான் ப்ரோ. இப்போ மும்பைல வந்து பொய் தாங்க. உங்களுக்கு ஐடில வேலை செய்யறவனை பார்த்தா கோவம் வருங்க. அவன் 1 லட்சம் சம்பளம் வாங்குறான் அப்படின்னு சொல்லி கோவம் வரும். அவன் என்ன பண்ணிட்டான், அவன் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி ஏசியில உட்காந்துருக்கான், அவனுக்கு 1 லட்சம் கொடுக்குற. நான் மாடு மேய்க்கிறேன், எனக்கு டெய்லி 100 ரூபா தான் கொடுக்குறேன் அப்படின்னு, உனக்கு 1 லட்சம் கொடுக்குறான் தம்பி அப்படின்னா என்ன வரும் அவனுக்கு? ஆஹா, நான் தான் வேர்வை சிந்த மாடு மேய்க்கிறேன், வேர்வை சிந்த ஆடு மேய்க்கிறேன், நான் தான் கட்டட வேலை பார்க்குறேன், அப்போ எனக்கு 1 லட்சம் கொடுக்குறேன்றாரு எங்க அண்ணன். அந்த ஐடில என்ன சும்மா ஏசியில உட்காந்துட்டு கம்ப்யூட்டர்ல தொட்டுன்னு தட்டிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் 1 லட்சம் கொடுக்கும்போது எனக்கு கொடுத்தா என்ன? அப்ப எங்க அண்ணன் கொடுக்குறேன்றாரு. அதான் அவனுக்கு மாசு சூப்பர். அது அந்த டைலாக் வேற லெவலு. அவனை பொறுத்த வரைக்கும் அதுதான். புரியுது ப்ரோ.
இல்லை ப்ரோ, இப்போ வந்து இப்போ என் ரிலேட்டிவ்ஸ் எடுத்துக்கோங்க ப்ரோ. இப்போ தமிழ் தான் இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ மும்பையில் இருக்காங்க, பெங்களூரில் இருக்காங்க, இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் எல்லாருமே தான் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவர் இங்கே வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தா அதெல்லாம் சரியாகுமோ? இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு அது கரெக்ட் ஆகுமா ப்ரோ? இவர் சொல்கிறாரு எம்எல்ஏ எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. என் ரிலேட்டிவ்ஸ் மூணாரில் இருக்காங்க. அவங்க எம்எல்ஏவும் ஒரு ஆள் தமிழ் தான். அப்புறம் வந்து மும்பையில் சித்தப்பா இருக்காரு, தமிழ் செல்வன் ஒருத்தர் தான் மும்பையில் அங்கே தமிழ் எம்எல்ஏவாக இருக்காரு. அங்கேயும் அவர் சொல்கிறாரு தமிழ் இருக்காங்க, வேறு எங்கேயுமே எம்எல்ஏ இருக்காங்க ப்ரோ. மூணாரில் ஒருத்தர் இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு மும்பையில் ஒருத்தர் இருக்காரு. என்ன ப்ரோ புரியல? இல்ல ப்ரோ, அவர் சொல்றாரு தமிழ்காரங்க வேற எங்கேயுமே எம்எல்ஏ வரலைன்னு. ஆமா ப்ரோ, ரிலேட்டிவ்ஸ் சித்தப்பா மும்பைல தான் இருக்காங்க. அவரு சினிமா டைரக்டருங்க, சினிமா டைரக்டர்னால வசனம் பேசுவாரு. நான் ஆந்திரால நிக்க வச்சு என்ன ஜெயிக்க வைப்பீங்களா அப்படின்னு. நீ ஓட்டு ஒண்ணு ஜெயிக்கலாம், ஆந்திரால இல்ல எங்க போனாலும் ஜெயிக்கலாம். மோடி வந்து நீங்க மகாராஷ்டிரா மும்பைலயே ஓட்டு வாங்க. ஸ்ரீலங்கால இருந்து வந்தவர் தான் எம்ஜிஆர். அவர் பிறந்ததான் அங்கதான், ஸ்ரீலங்கால தான் பிறந்தாரு. அவர் இங்க வந்தாரு. அவரு வந்து கேரளா தான், மலையாளம் தான். இங்க வந்து தமிழ்நாட்டில் நிக்கிறாரு, ஜெயிக்கிறாரு. கர்நாடகால இருந்து வந்தாங்க தான் ஜெயலலிதா. இங்க வராங்க, நிக்கிறாங்க, ஓட்டவங்க ஜெயிக்கிறாங்க. நாளைக்கு உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க ஆந்திராலும் சரி, தெலுங்கானாலும் சரி, மகாராஷ்டிராலும் சரி ஓட்டு விடுவோம், ஜெயிப்பீங்க, அவ்வளவுதான். அவர் என்னன்னா அவர் சும்மா அடிச்சு விடுவானுங்க, அது வேற பயிர் விடுவானுங்க அவனுங்க. நான் ரொம்ப நல்லவன், என்னை ஆந்திராவுக்கு சிஎம் ஆகிக்கிறீங்க. இங்கேயும் உங்களை கவுன்சிலர் இருக்க மாட்டாங்க, நீங்க ஆந்திரா. ஆமா ப்ரோ, எங்க சித்தப்பா இருக்கிற மும்பைல இடத்துல 2-3 தெரு ஃபுல்லா தமிழ் ஆளுங்க மட்டும்தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு மும்பையிலேயே 10-15 லட்சம் பேர் தமிழ் ஆளுங்க இருப்பாங்க. கர்நாடகால எடுத்துட்டீங்கன்னா நிறைய இடத்துல இருக்காங்க, எல்லாரும் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. இவரு இந்த மாதிரி ஜெயிக்காதவங்க என்ன பேசுனாங்க. பொறுப்பு இல்லாதவங்க என்ன பேசலாம். ஒரு பொறுப்புல இருக்கவங்க எப்படியுமே பார்த்து பேசணும். அவர் மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறம்பாரு, பச்சை மட்டம்பாரு, வெளுக்கிறம்பாரு, எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் விளம்பாரு, 1 லட்சம் சம்பளம் டூரிஸ்ட் கைடும்பாரு. அதெல்லாம் என்ன வேணாலும் பேசலாம். அதே மாதிரி அப்புறம் வந்து ஆனா வந்து இப்ப கூட வந்து ஒருத்தர் வந்து விலகினாரு, கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் போல கொடுத்தாரு. அவரு சொன்ன விஷயமும் அதுதான். நான் வந்து காஞ்சிபுரம் தொகுதி என்ன போய் அங்க போய் நிக்க சொல்றாங்க, அங்க இருக்கிறவங்க வந்து இங்க வந்து நிக்க சொல்றாரு, டம்மி வேட்பாளர் நிறுத்தி வைக்கிறாங்க, நிறைய குற்றச்சாட்டு சொன்னாரு. அந்தந்த தொகுதியை சேர்ந்தவங்க அங்கங்க இப்ப வந்து வெளியூர்ல இருந்து வரவங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து வந்தேறி தானே அந்த லாஜிக்ல கேக்குறாங்க. ஆனா 400 வருஷமா இருக்கிறாங்க ப்ரோ. அவங்களெல்லாம் போய் இப்ப நாயுடுஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் வந்தேறினா அவங்க எப்படி ப்ரோ? தெலுங்கு எப்ப நடந்துச்சு அதெல்லாம்? நாயுடுஸ் ரெட்டி எல்லாம் 400 வருஷம் முன்னாடி வந்தவங்க. இல்ல வெளியூர் ஏங்க இவரே ஒளி வாங்குன்னு கேட்காம மைக்குன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. ஒளி வாங்கி என்று சொன்னால் மக்களுக்கு புரியாது, அதனால மைக்குன்னு சொல்லி ஓட்டு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. இவர் வந்து தமிழகம் வந்து பேசிட்டு இருப்பாரு. ஏங்க விடுங்க. ப்ரோ உத்தரப்பிரதேஷ் கண்டிப்பா ஒரு 77 சீட்டாச்சும் பிஜேபி வாங்கிடுவாங்கல்ல ப்ரோ? யூபிஏ கண்டிப்பா ஈஸியா வாங்கிடுவாங்க. 80 இருக்கு, 80ல 70க்கு மேலதான் வாங்குவாங்க. அதான் பாருங்கண்ணே, 70 அங்க, 26 குஜராத்ல, ராஜஸ்தான். எனக்கு வெஸ்ட் பெங்கால் தான் ப்ரோ பெரிய டவுட். வெஸ்ட் பெங்கால்ல 30 வாங்கிடுவாங்க அவங்க. ஏற்கனவே 18, இப்ப கொஞ்சம் மொத்த கதறக்கு ஒரு 30 வாங்கிடுவாங்க நினைக்கிறேன். ஏன் ப்ரோ அங்க முஸ்லீம் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம் இல்ல? அங்கேயே 18, ஏற்கனவே போன எலெக்ஷன்ல 18. இப்ப
இப்போ எல்லாருமே 25 சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. ஒப்பீனியன் போடலையே 30 வாங்கிறாங்க. மம்தா ஃபுல்லா அவங்க ஓட்டை போலரைஸ் பண்ண பாப்பாங்கல்ல கண்டிப்பா. அது பண்ண முடியாம தானே மம்தா அழுகுறாங்க. ரத்தம் தெறிக்க அழுகுறாங்களே. கர்நாடகா ஸ்வீப் தானே ப்ரோ கண்டிப்பா இல்லையா? கர்நாடகா கொஞ்சம் மாறலாங்க ஒரு, ஏன்னா ஆளுங்கட்சி காங்கிரஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா காங்கிரஸுக்கான ஓட் பேங்க் இருக்கும். அது தேவையே இருக்காது. நீங்க சவுத் இந்தியாவை வர தேவையில்ல, நார்த் இந்தியாவிலே முடிச்சிடும். சவுத் இந்தியாவில் எக்ஸ்ட்ரா போனஸ் தான். நம்ம மகாராஷ்டிரால ப்ராப்ளம் இருக்குமா ப்ரோ? ஏன்னா சிவசேனா அந்த சைடு எங்கேயுமே ப்ராப்ளம் இருக்கு. இந்தியா ஃபுல்லா எங்கேயுமே இருக்காது. யாருக்கு ஓட்டு போறது ஆப்ஷன் சொல்லுங்க. யாருக்கு ஓட்டு போறது? யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். புரியுது ப்ரோ, யாருமே இல்லை. ஏன் ப்ரோ நான் சத்தியமா இந்த தமிழ் சேனல்ஸ் நியூஸ் சேனல் பாக்குறது எல்லாருமே இந்த 2 கட்சிக்கு தான் போட்டி, ஒரே இந்த திராவிட மைண்ட் செட்லயே எல்லாருமே ஜேர்னலிஸ்டாவே வராங்களே, ஏன் இப்படி ஒரு வெறுப்பு பிஜேபி மேல? அந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்னு வர்ற பேசுறவங்க எல்லாமே அந்த திராவிட மைண்ட் செட்டோட இந்த 2 கட்சிக்கு தான் போட்டி, அவங்க ஒண்ணுமே இல்லை, இதே தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எந்த சேனல் ப்ரோ, நியூஸ் 7 ஆகட்டும் 18 ஆகட்டும் எல்லா சேனல் வர்றவங்களும் அதே மாதிரி ஒரே மாதிரி தான் பேசுறாங்க. ஏன் என்னாச்சுன்னு, ஏன் இப்படி ஒரு ஒரு பயஸ்டு ஜேர்னலிசமா இருக்கு ப்ரோ இங்க? 10 வருஷமா அப்படிதான் இருக்கு. கண்டுபிடிக்கல, நீங்க இப்பதான் கண்டுபிடிக்கீங்களா? ஆமா ப்ரோ, இப்பதான் கவனிக்க பார்த்தேன், எல்லாம் ஒரே மாதிரி பேசுறாங்க. அதான் 10 வருஷமா அப்படிதாங்க இருக்கு. ஒரு தப்பு தானே ப்ரோ, இந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்னா கொஞ்சமாச்சும் ஃபேரா இருக்கணும்ல. உங்களுக்கு கட்சி பிடிக்கலன்னா சரி ஓகே, ஆனா அந்த ஒரு திராவிட் அந்த மைண்ட் செட்டோடவே வந்து பேசிட்டு ஒரு வந்து என்ன சொல்றது, பேசுறவங்க எல்லாம் மொக்க வாங்கிடுவாங்க ஜூன் 4. உண்மைதான் ப்ரோ. மெயினா பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் எப்படி ப்ரோ இவங்கள ஃபன் பண்ணிடுவாங்களா இல்லை என்ன பண்றாங்க? ஏன்னா முக்காவாசி சேனல் வந்து எல்லாமே இவங்க ரிலேட்டடாவே பேசுற மாதிரி இருக்கு, இந்த டிஎம்கே ரிலேட்டடாவே. என்ன ப்ரோ இவங்க ஃபன் பண்ண சேனல்ஸா இல்லை என்னது? ஃபுல் ஃபண்டிங் போகுது போல இல்லைங்களா? ஃபண்டிங்னு சொல்ல மாட்டேங்க, காசு வாங்கிட்டு பேசுறாங்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்க 10 வருஷமா அந்த ஐடியாலஜில ஊறிட்டாங்க. மைண்ட் செட்டுக்குள்ள அவங்க மனசுக்குள்ள போயிட்டு எல்லாருமே இந்த தில்லாலங்கடி படத்துல வரும்ல, நீ டாக்டர் டாக்டர் அப்படின்னு நம்ப வச்சுட்டாங்க அப்படின்னு, அந்த மாதிரி அவங்க நம்ப வச்சுட்டாங்க. மனசுக்குள்ள போய் இன்ஜெக்ஷன் போட்டு நம்ப வச்சுட்டாங்க. அதனால வேற அதை விட்டு வெளியே வரணும். அப்பப்போ மணி வெளில வருவாரு, அதுல இருந்து மணி வந்து போதை தெளிஞ்சு வர மாதிரி வருவாரு. திடீர்னு வந்து பேசிடுவாரு இது ஒரு இன்டர்வியூல, அடுத்த இன்டர்வியூ போய் அப்படியே மாத்தி பேசிடுவாரு. அவர் ஒருத்தர் தான் அந்த மாதிரி. மற்றவங்களாம் வந்து மற்றவங்களாம் அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ணிக்கலாம். ஜூன் 4க்கு அப்புறம் ட்ரோல் மெட்டீரியல்ல வச்சுக்கலாம். புரியுது ப்ரோ. ஏடிஎம்கே வந்து தென் தமிழகத்துல சவுத் தமிழ்நாட்டுல சத்தியமா கிளீன் போல்டு தான் நினைக்கிறேன் இல்லைங்களா இந்த வாட்டி? கண்டிப்பா தேவரெல்லாம் அதிகமா போட மாட்டாங்கல்ல ப்ரோ. தமிழ்நாடு ஃபுல்லாவே மெயினா இந்த தென் தமிழகத்துல தேவர் ஓட்டெல்லாம் கண்டிப்பா வராதுல்ல உங்களுக்கு ஏடிஎம்கே? சுத்தமா வராதாங்களாம். அவங்க சேலம் ஈரோடு இந்த பொள்ளாச்சி இந்த சைட்ல மட்டும் தான் கொஞ்சம் ஓட்டுவாங்க, கோயம்புத்தூர் அதெல்லாம். மற்றபடி வேற எங்கேயும் வாங்க மாட்டாங்க. ஆமா ப்ரோ, சேலம்ல எடப்பாடி அவருக்கு இது இருக்குன்னு இல்ல இப்போ கண்டிப்பா இருக்கு. அங்க வாங்குவாங்க, அதை தவிர எங்கேயும் வாங்க மாட்டாங்க. சேலத்துல எப்படி ப்ரோ அவரு எடப்பாடிக்கு வந்து மொத்தமா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா இல்ல ஜஸ்ட் கொங்கு கவுண்டர் அவங்ககிட்ட இல்ல வன்னியர் ஓட்டுக்கிட்டையும் கொஞ்சம் இருக்கா? அது பாமக நிக்கிறாங்கல்ல, அதனால வன்னியர் ஓட்டு பிரிச்சிரும், திமுக ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. சேலத்துல யாரு ப்ரோ மெஜாரிட்டி, வன்னியரா வெள்ளாள கவுண்டரா? சேலத்துலயா? ஆமா ப்ரோ, கரெக்டா தெரியல ப்ரோ, ஆனா மிக்சடா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வன்னியர் தான் அது நினைக்கிறேன். வன்னியர் தான். அப்ப டிஎம்கே ஈஸி இல்ல ப்ரோ சேலம்? அதனால இல்ல, ஓட்டு பிரிச்சிருதுல. புரியுது புரியுது. தென்காசி வாய்ப்பு இருக்கா ப்ரோ பிஜேபிக்கு? இல்ல இல்ல, வாய்ப்பு இல்ல. ஏன் ப்ரோ ஜான் பாண்டியன் கேண்டிடேட் சரியில்லையா இல்ல? அவரு கிருஷ்ணசாமி 2 பேரும் ஒரே கேஸ்டுங்க. ஓ, அதுல டிஎம்கே வந்துருவாங்க. ஆனா நெல்லை கன்ஃபார்ம் தான் இல்ல ப்ரோ? நெல்லை ஷோர் ஷாட்.
கேரளால 1-2 சீட் வருமா ப்ரோ பிஜேபிக்கு இந்த வாட்டி? திருச்சூர் திருவேற்றம் அது மட்டும் டஃப் இருக்கும். அதுவுமே வந்த வாரம் வரலாம் டவுட் தான். கேரளா டஃப் தான். தர்மபுரி கன்ஃபார்ம் தானே ப்ரோ? அவங்க கோயம்புத்தூர், நான் திரும்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர், தருமபுரி, வேலூர், அதுக்கப்புறம் டிடிவி நிக்கிறது தேனி, திருநெல்வேலி, இதெல்லாம் ஈஸியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதை தாண்டி ராம்நாடு ஓபிஎஸ், கன்னியாகுமரியில வந்து ஓட்டு வந்து காங்கிரஸ் திமுக நிக்கிறதுனால ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை தாண்டி பொன்னார் வாங்கினாருன்னா அங்க வாய்ப்பு இருக்கும். அப்புறம் திருப்பூர், இங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஃபைட் கொடுப்பாங்க. சிதம்பரம் அதெல்லாம். ப்ரோ இபிஎஸ் வந்து இந்த வாட்டி 3வது போயிட்டாருன்னா கண்டிப்பா ஏடிஎம்கேல ஏதாச்சும் நடக்கும் இல்லைங்களா? எல்லாரையும் சேருங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை ஏதாச்சும் நடக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா 3வது போயிட்டாருன்னா 2 பேர் வச்சிருக்கோம்ல, டிடிவி ஓபிஎஸும்.